அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய யூபிஎஸ்சிக்கான மிஷன் ஐ ஓப்பனர் 2025 அண்ட் 26. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு சந்தோஷப்படுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ஏரியாஸில் தான். ஓகே, இது நம்மளோட கிளாஸ் 5. இது வரைக்கும் ஒரு 4 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் 2 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி பாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்திருப்போம். 2 கிளாஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் எடுத்திருப்போம். இது நம்மளோட 5th கிளாஸ். ஓகே, ஸோ இந்த 5th கிளாஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கவர்னன்ஸ் தான். எஸ்பெஷலி இன் தி ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை பற்றின கிளாஸஸ் லாஸ்ட்டு ஒரு தட் இஸ் 4th கிளாஸ்லேயே நம்ம ஒரு அளவுக்கு அதை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, இன் சென்ஸ் ரோல் ஆஃப் சிவில் சொசைட்டி அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன் தி டெவலப்மெண்ட் ப்ராசஸ் என்னவா இருக்குது, ஆர்எல்ஸ் இன் தி கவர்னன்ஸ் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஆர்எல்ஸ் குட் கவர்னன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவு இட் ஹெல்ப்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் தான். தட் இஸ் அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான். எஸ்பெஷலி இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் செக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெல்த்து, எஜுகேஷன், இந்த ஏரியாஸ்லேருந்து கொஷின்ஸ் வருது அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது. தென் ஜென்ரலாகவே டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஆர் இஷ்யூஸ், அதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ்டாக எப்படி ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸை பண்ணுறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும், தென் இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். ஓகே, ஸோ இதில் ஏரியாஸில் ஏன் இதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொட்டன்ஷியல் ஏரியா தட் இஸ் கொஸ்டின் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இன்க்ளூடிங் அந்த கவர்னன்ஸ் மட்டும் பியூராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 25 மார்க்ஸ் எடுக்குது அப்படின்னா இது ஒரு 45 மார்க்ஸ் கிட்ட எடுத்துக்குது. எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா நம்ம ரோல் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் என்ஜிஓஸ் ஆர் சிவில் சொசைட்டி, அதுலேருந்து டிஃபால்ட்டாக ஒரு கொஷின்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஏரியாவில் எஸ்பெஷலி ஹியூமன் டெவலப்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸை ஒரு பர்ஸ்பெக்டிவில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ், தட் இஸ் சோஷியல் செக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெல்த்து, எஜுகேஷன், ஜெண்டர் ஜஸ்டிஸ், தென் வல்னரபிள் செக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஸ்கீம்ஸு, அது ரெலவெண்ட்டான வெல்ஃபேர் மெஷர்ஸு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கூடிய சேலஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாவர்ட்டி அண்டு ஹங்கர். ஓகே, ஸோ அந்த பாவர்ட்டி பேஸ்டான கொஷின்ஸ், இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து டிஃபால்ட்டாக கொஷின் வருது. ஸோ அப்போ அந்த கவர்னன்ஸ் ப்ளஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 மார்க்ஸ் கிட்ட அது ஹோல்டு பண்ணுது. நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், பட் ஒரு சைஸபிள் ஏரியாஸ் அந்த பாலிட்டி ஏரியாவை தாண்டி இந்த கவர்னன்ஸ் ப்ளஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் கவர்மெண்ட் பாலிசிஸில் இருந்து இந்த இஷ்யூஸ் ரெலவெண்ட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஏரியாஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாஸில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 மார்க்ஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதுலேயும் எஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணுறதுல இந்த ஏரியாவிலேருந்து தட் இஸ் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் டிஃபால்ட்டாக வச்சிடுறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு அப்ரோச்சஸில் ஒரு கொஷின் வச்சிடுறாங்க. தென் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த சோஷியல் செக்டர்ஸ் ஆர் சர்வீசஸ் ரிலேட்டிங் டு ஹெல்த்து, எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஷின் வச்சிடுறாங்க. தென் இஷ்யூஸ் ரிலவெண்ட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், தென் ஈவன் லா அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே நமக்கு கொஷின்ஸ் ரெகுலராக வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கன்சர்ன் ஹியர்ஸ் இந்த ஏரியா நம்ம கொஞ்சம் கிரே ஏரியா மாதிரி பார்ப்போம். ஏன்னா இதுக்கான ஸ்டாக் பாயிண்ட்ஸோ இல்லை இதுக்கான டிமாண்டை அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆர்டிகுலேட் பண்ணி எழுதுறதுக்கான ஸ்கில்லோ நம்ம இம்பார்ட் பண்ணுறதில்ல. காரணம் இதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கை கொஞ்சம் எட்ஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இன்சென்ஸ் நீங்கள் ஒரு ஆவரேஜ் மார்க் எடுக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒரு மார்க் 1.5 மார்க் சேர்த்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஏரியாவை நீங்கள் கொஞ்சம் கமாண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவை நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர் கனெக்ஷன். இன்சென்ஸ் இது எல்லாமே ஒன்றோட ஒன்று என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆகிருக்கும், ஆர்எல்ஸ்
இன்டர்லிங்க்டு தான். இது ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் இன்டர்லிங்க்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு கன்சர்ன் தட் இந்த ரெண்டு விஷயம் வந்து தே ஆர் டார்கெட்டிங் இன் சென்ஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னு வரும்போது நத்திங் பட் பப்ளிக் பாலிசி மேக்கிங் தான். ஓகே, இட் இஸ் ஆல் அபவுட் பப்ளிக் பாலிசி. ஸோ பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாகவே பார்ப்பீங்க இல்லையா, நேஷ்னல் ஹெல்த் பாலிசி, எஜுகேஷன் பாலிசி. ஸோ இதெல்லாமே பாலிசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்முலேஷன். ஓகே, ஸோ பாலிசி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், லிமிட்டேஷன்ஸ், இல்லை அது எங்கே டீவியேட் ஆகி போகுது, இல்லை ஒவ்வொரு டெவலப்மெண்டல் மாடலுக்கும் என்னவாகுது, அந்த பாலிசி ஃபார்முலேஷனில் சில கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் நடக்குது. மேபி அது இன்க்ரிமெண்டலாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சரலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இது ரெண்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, நடைமுறை பிரச்சனை என்ன, இல்லை இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. இன்சென்ஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஓகே, கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஃபார் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் என்னென்னலாம் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இன் வேரியஸ் செக்டார்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இந்த வேரியஸ் செக்டார்ஸ் எதோட லிங்க் ஆகுதுன்னா இங்கே வரக்கூடியதாக இருக்குது. அந்த வேரியஸ் செக்டார்ஸ் அப்படிங்கிறது எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் செக்டார்ஸ் தான். அப்போது கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டார்ஸ் அப்படிங்கிறது இங்கேயுமே அந்த பாலிசி ஃபார்முலேஷனோ இல்லை பாலிசி இன்டர்வென்ஷன்லேயே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதும், இல்லை இதை எப்படி நம்மளால் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன், அதனால வரக்கூடிய டிசைனில் வரக்கூடிய சேலஞ்சஸ், ஸோ இதெல்லாம் ஓவராலாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் கவர்னன்ஸ் தான். ஓகே, ஸோ நம்ம கவர்னன்ஸ் ஆர் குட் கவர்னன்ஸ் பார்க்குறோம் இல்லையா, தட் இஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஆர் இந்த ப்ராசஸை எப்படி இன்க்ளூசிவாக கொண்டு போய் சேர்க்கறது. ஒரு டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணணும். அந்த டெவலப்மெண்ட்டு எதை நோக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் செக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெல்த்து, எஜுகேஷன், இதெல்லாமே டெவலப்மெண்டல் செக்டார்ஸ்குள்ளே வரக்கூடிய ஏரியாஸாக இருக்குது. அப்போது இந்த பர்டிகுலர் ஏரியாஸை பேஸ் பண்ணி ஒரு பாலிசிஸோ இல்லை ஒரு இன்டர்வென்ஷனோ நம்ம பண்ண போகும்போது அதில் இருக்கக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, இல்லை டிசைனில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன, அதனால வரக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இன் வேரியஸ் கேட்டகரிஸ். ஸோ அந்த ஒரு ப்ராசஸை அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க இன் சென்ஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன். ஸோ இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸில் இருக்கக்கூடிய செக்டார்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்போ செக்டார்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், ஆர் ஜெண்டர் ஜஸ்டிஸ், அட்ரஸிங் வல்னரபிள் செக்ஷன்ஸ். சோஷியல் செக்டர்னா இதுதான். ஓகே, ஸோ ஃபிஸ்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூ கேன் மேனேஜ் இன் GS3. ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் GS3ல நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெலவெண்ட்டாக இருக்கும். அது வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்வேஸு, ஹைவேஸு, இந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் செக்டார்ஸை பேப்பர் 2ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வல்னரபிள் செக்ஷன்ஸோட விஷயங்கள், தட் இஸ் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, இவங்களோட டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இவங்களோட டெவலப்மெண்ட்டில் ஸ்டேட்டோட ரோல் என்ன, ஆர் அவங்க டிசைன் பண்ணக்கூடிய பாலிசிஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னவா இருக்குது, இதை நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்குது. தட் இஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாலிசி ஃபார்முலேஷன் அஸ் வெல் அஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போது சோஷியல் செக்டார் எது அப்படிங்கிறத நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த இன்டர்வென்ஷன்ஸ் என்னவா இருக்கும், அப்போ அந்த இன்டர்வென்ஷன்ஸ் தான் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிசிஸாக இருக்குது. அப்போ அந்த பாலிசிஸை தான் இங்கே இது பண்ணுறாங்க. எது மூலமாக? த்ரூ பை எனி மெக்கானிசம்ஸ், லாஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பாடிஸ் கான்ஸ்டியூட்டட் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் தீஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ். அப்போது இந்த பீப்புளை நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பாலிசிஸ், லாஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
அண்ட் அதர் மெக்கானிசம்ஸ். ஸோ அப்போது இங்கே என்னென்னா இன்ஸ்டியூஷனையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அப்போ இன்ஸ்டியூஷன்ஸ்னு வரும்போது ஹூ ஆர் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் அஸ் அன் இன்ஸ்டியூஷன் இட் ஆக்ட் அஸ் அ வைட்டல் ரோல் பிளே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த டெவலப்மெண்டல் இண்டஸ்ட்ரியில் அதர் தென் கவர்மெண்ட்டை தாண்டி தீஸ் ஆர் ஆல் இன்ஸ்டியூஷன்ஸ் விச் சப்போர்ட் ஃபார் தீஸ் திங்ஸ் லைக் NGOs, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், வேரியஸ் குரூப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ், டோனார்ஸ், சேரிட்டிஸ், இன்ஸ்டியூஷனல் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஸ்டேக் ஹோல்டரில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ கவர்மெண்ட்டை தாண்டி ரோல் ஆஃப் NGOs என்ன, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோட ரோல் என்ன, பப்ளிக் சேரிட்டியோட ரோல் என்ன, CSR இதோட ரோல் என்ன, தென் மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸோட ரோல் என்ன, தென் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரோல் என்ன. ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது ஒரு இந்த ஹோல் டாப்பிக்குமே இன்டர்லிங்க்டு தான். இன் சென்ஸ் ஃபஸ்ட்டு பாலிசி ஃபார்முலேஷன் அண்டு பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அந்த பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோஷியலி டிப்ரைவ்டு ஆர் வல்னரபிள் செக்ஷன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த வல்னரபிள் செக்ஷனுக்கு போக வேண்டிய திங்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி திங்ஸ் தான். அப்போ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு சர்டன் மெக்கானிசம்ஸ் தேவைப்படுது, லாஸ் தேவைப்படுது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவைப்படுது, சம் பாடிஸ் தேவைப்படுது. அந்த பாடிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு வரும்போது அதில் கவர்மெண்ட்டை தாண்டி சர்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் NGO, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எது மூலமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா அவுட்புட்டாக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக. அப்போ அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி வல்னரபிள் செக்ஷன்ஸ் தான். அப்போ இங்கே இருக்கிற வல்னரபிள் செக்ஷனும் இங்கே இருக்கிற வல்னரபிள் செக்ஷனும் ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுது. அப்போ இதில் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அது போக இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒருத்தவங்க பாவர்ட்டி அண்ட் ஹங்கரை ஓவர் கம் பண்ணுது. ஸோ இந்த இன்டர்லிங்கேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது ஈஸி. இப்போ நான் கவர்னன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நீங்கள் அங்கே நம்ம குட் கவர்னன்ஸில் பார்க்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையுமே நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அங்கே சோஷியல் ஆடிட்டிங் பேசுகிறோம் இல்லையா, இங்கேயும் சோஷியல் ஆடிட்டிங் பேசுவோம். அங்கே கெப்பாசிட்டி பில்டிங் பேசுவோம் இல்லையா, இங்கேயும் கெப்பாசிட்டி பில்டிங் பேசுவோம். அங்கே இன்க்ளூசிவ் ஈக்விட்டி இந்த மாதிரி கீவேர்ட்ஸை பேசுவோம் இல்லையா, இங்கேயும் இன்க்ளூசிவ் ஈக்விட்டி இந்த மாதிரி கீவேர்ட்ஸை பேசுவோம். ஸோ இன்டர்சேஞ்சபிள் தான். ஸோ அந்த கவர்னன்ஸ் பார்ட்டும் இதையும் நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆன்சரை கொஹரண்ட்டாக இதில் எழுதுறதுக்கான மெக்கானிசம் பண்ண முடியும். ஏன்னா இதில் ஆர்கனைஸ்டாக இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த கொஷினுக்கான டிமாண்டை சர்டன் கீவேர்ட்ஸோ இல்லை ஸ்டாக் பாயிண்ட்ஸோ சம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸோ நம்ம கையில் ஸ்டாக்காக இருக்கும்போது ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னா கொஹரண்ட்டாக ஒரு ஆன்சரை எழுதிட முடியும். அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இதோட இன்டர்லிங்கிங் மெக்கானிசம் என்னன்னு புரியும். இன் சென்ஸ் தெர் ஆர் சம் இன்டர்லிங்கிங் பிட்வீன் தீஸ் திங்ஸ். ஒன்று கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ். அப்போ அந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பேசிக் திங்ஸ் என்னென்னா ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஆர் இன்க்ளூசிவ் க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டன் பாலிசிஸ், லாஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ ஒரு குட் கவர்னன்ஸ் மாடலில் என்ன சொல்கிறோம், ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் ரோல் பிளே பண்ண முடியாது, மார்க்கெட்டும் சிவில் சொசைட்டி சேர்ந்து ரோல் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சோஷியல் செக்யூரிட்டி, சிவில் சொசைட்டி அப்படின்னு வரும்போது அப்போ இங்கே ரோல் ஆஃப் NGO, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இதெல்லாம் பேசுகிறோம். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இஷ்யூஸ் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன. ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்சரை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு கொஷினுக்கான பேசிக் திங்காக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இன்சென்ஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போது உங்களுக்கு பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. அடுத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து லா மெக்கானிசம்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் நமக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணிட முடியும்னா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஈவன் பார்க்கவும் ரொம்ப டைவர்சிஃபைடாகவும் இருக்கும், வெரி மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கான ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ஆர் பேசிக்ஸை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்,
கொஷினை டீகோட் பண்ணுவோம். கொஷினை டீகோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அப்படி என்ன பண்ணுவோம்னா ஸ்டாக் பாயிண்ட்ஸை ரெடி பண்ணுவோம். அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு கொஹரண்ட்டாக ஒரு ஆன்சரை நம்ம எழுதுறதுக்கான ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபார்முலேட் பண்ணுவோம். இதுதான் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டு. ஸோ இதுவும் இன்றைக்கி கிளாஸும் அதே மாதிரி தான் போகும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷினை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய டிமாண்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது ரெலவெண்ட்டான ஸ்டாக் பாயிண்ட்ஸை நம்ம ஓவர் பண்ணலாம், தட் இஸ் கோத்ரூ பண்ணலாம். கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த இருக்கிற ஸ்டாக் பாயிண்ட்ஸை வச்சுட்டு எப்படி ஒரு ஆன்சரை நம்மளால் ஃபார்முலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆர் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் ஆர் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டு என்ஷூர் சம் டெவலப்மெண்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த அஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான டெவலப்மெண்ட்டை நீங்கள் என்ஷூர் பண்ணுற விஷயம் தான். அப்போ அந்த பர்ஸ்பெக்டிவில் கொஷின்ஸ் இது வரைக்கும் கேட்டதா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, crucial aspect of development process has been the inadequate attention paid to the human resource development. அப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அது ஒரு வைடர் அம்பர்லா. ஓகே, ஸோ இட் இஸ் அன் வைடர் அம்பர்லா. இட் இன்க்ளூட்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் தட் ஒன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுமே டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் இன்க்ளூட் பண்ண முடியும். என்விரான்மெண்டல் நீங்கள் கவர்னன்ஸை என்ஷூர் பண்ணுறீங்கன்னா அதுவும் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். அதர் திங்ஸ், ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஆல் இன்க்ளூட்ஸ் டெவலப்மெண்ட்டு தான். காம்ப்ரிஹென்சிவான டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு பேசும்போது 17 கோல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் என்விரான்மெண்ட் வரும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவர் ஆகும்போது அதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ். அப்போது நீங்கள் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டில் எதை மிஸ் பண்ணிட்டு போயிட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டை கடந்து போயிட முடியாது. ஏன்னா அதுதான் மீன்ஸும் அதுதான் எண்டும் கூட. ஓகே, ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டெவலப்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கானது தான். அப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா எல்லா டெவலப்மெண்ட்டும் யார் ஓரியன்டாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறதோ, இல்லை ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அது இன்க்ளூசிவாக இருக்காது. ஓகே, அப்போது அதனால தான் என்னவாகுது, ஜாப்லெஸ் க்ரோத்தோ இல்லை இன்இக்வாலிட்டி இன் இன்கமோ இல்லை ரீஜனல் டிஸ்பாரிட்டியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான காரணம் அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல, டார்கெட் பண்ண வேண்டிய இடத்துல சம்வேர் யூ மிஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் தி நீட் ஆர் டிமாண்ட் ஆஃப் தி ஹியூமன். ஓகே, ஸோ அப்போ அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தட் இஸ் க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எது has been the inadequate attention paid to the human resource development in India. Okay, somewhere India ஓட development processல human resource development நம்ம எங்கேயோ lack measure, that is மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சஜஷன், that is ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சஜஸ்ட் மெஷர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அப்போ இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ப்ரிஸ்கிரிப்டிவ் தான். இன்சென்ஸ் என்ன சேலஞ்சுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு கண்டெக்ஸ்டில் தான் இருக்குது. ஒன்று ஆமாம் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தேவைப்படுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. தட்ஸ் ஆல். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட டிமாண்ட் பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் இருக்குது. அடுத்ததும் பாருங்கள், டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் த வல்னரபிள் பை இட்ஸ் நேச்சர் ஆர் டிஸ்கிரிமினேட்டரி இன் அப்ரோச். அப்போ இங்கேயும் சம்வேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் சம் லேப்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிள் செக்ஷனுக்கு போகிறது டு அன் எக்ஸ்டென்ட் டிஸ்கிரிமினேட்டரியா அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஆமான்னு எழுதணும். இல்லை அது டிஸ்கிரிமினேட்டரிலாம் இல்லை, ஏன்னா நீங்கள் ஒரு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய சம் ப்ரிவிலேஜஸ் ஆர் சம் ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் lead to discrimination because we adopted for an distributive justice, we adopted for an affirmative action to ensure on welfare state. அப்போ கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபிஎஸ்பி கண்டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸையோ இல்லை அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனையோ நீங்கள் என்ஷூர் பண்ணும்போது ஒரு எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியவோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸையோ நீங்கள் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிக்கு நீங்கள் ஒரு தனி ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி பண்ணக்கூடிய இடத்துல சம் லேப்சஸ் வர்றதுனால வேணால் அது டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கலாம், சம் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் எரர் நடக்கிறதுனால வேணால் அது டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கலாமோ தவிர ஹோல் ப்ராசஸையும் நம்ம என்னென்ன ஆர்கியூ பண்ண முடியாதுன்னா டிஸ்கிரிமினேட்டரின்னு ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் அந்த கண்டெக்ஸ்ட்டில் கொண்டு போக முடியும். அப்போ இங்கேயும் என்னென்னா சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் தான் இங்கேயும் கேட்குறாங்க.
இங்கேயும் கேட்குற விஷயங்கள் என்னென்னா சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் இன் தி டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இங்கேயும் என்னென்னா சம் ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான். அப்போ டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் த வல்னரபிள் பை இட்ஸ் நேச்சர் ஆர் டிஸ்கிரிமினேட்டரி இன் அப்ரோச். டூ யூ அக்ரி அப்படின்னா பார்ஷியலி ஓகே, ஃபுல்லாலாம் அக்ரி பண்ண முடியாது, ஏன்னா வி அடாப்டட் ஃபார் தட் டைப் ஆஃப் மாடல். ஓகே, ஸோ அப்போது அதுக்கான ரீசன் என்ன, கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் தான். ஸோ யூ ஹாவ் டு கிவ் சம் சொல்யூஷன் டு இட். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெஸ்பைட் கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹை க்ரோத். ஓகே, ஸோ இந்தியாவோட க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக ஜிடிபியை வச்சு பார்க்கும்போது இட் இஸ் இன்க்ரீசிங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் இந்தியா ஸ்டில் கோஸ் வித் தி லோயஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியாவோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோ இல்லை ஜெண்டர் கேப் இண்டெக்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத்தை பிரதிபலிக்கிறது இல்லை. அப்போ சம்வேர் அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் க்ரோத்தாவோ இல்லை இன்இக்வாலிட்டி இன்கமாவோ இருக்குது, இல்லை ரீஜனல் டிஸ்பாரிட்டி இருக்குது, இல்லை அர்பன் ரூரல் டிவைடு இருக்குது, இல்லை ஜெண்டர் இன்க்ளூசிவாக அது இல்லை, வல்னரபிள் செக்ஷன்ஸை போய் ரீச் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது. இந்த 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் ஒரே பேட்டர்ன் தான். ஓகே, வாட் இஸ் தி இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்? அதில் ஒரு லேயரை மட்டும் கொஞ்சம் எடுத்து பேசுகிறாங்க. இப்போது இங்கே வரும்போது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு வரும்போது வல்னரபிள் செக்ஷனை எடுத்துக்கிட்டு ஒரு லேயரை எடுத்து பேசுகிறாங்க. இங்கே வரும்போது என்னென்னா க்ரோத்து வெர்சஸ் அது இன்க்ளூசிவாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு ஒரு செக்ஷன் பேசுகிறாங்க. ஸோ காமன் டெம்ப்ளேட்டை நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து சில எசென்ஷியல் திங்ஸை நம்ம பிக் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ இங்கே 3 கொஸ்டின்லையுமே இருக்கக்கூடிய காமன் டெம்ப்ளேட் என்னென்னா வாட் இஸ் தி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இன் இந்தியா, தென் அங்கே வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். In order to bring that development as inclusive, what are all the essential measures required or taken by the government to ensure that considered to be more inclusive and sustainable? இவ்வளோதான். அப்போது டெவலப்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான், 2 டெம்ப்ளேட்டு தான். என்ன சேலஞ்சு, எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் தான் கேள்வி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை வச்சுக்கிட்டு டெவலப்மெண்ட் ப்ராசஸை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால் உள்வாங்கிக்கிற முடியுதான்னு பார்ப்போம். அப்போ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் என்ன, வாட் இஸ் meant by டெவலப்மெண்ட் ப்ராசஸ்? இட்ஸ் நத்திங் பட் அன்பிளான்ட் ஆக்ஷன். ஓகே, ஒரு பிளானட் ஆக்ஷன் பை தி கவர்மெண்ட். ஏதோ ஒரு டார்கெட்டை வச்சுக்கிறாங்க, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் செட் பண்ணுறாங்க, ஒரு பிளானிங் ப்ராசஸ் ஒன்று செட் பண்ணுறாங்க. அந்த பிளானிங் ப்ராசஸை செட் பண்ணுறதுக்கு ஒரு பாலிசி ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க. அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு சம் ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கோல் இஸ் நத்திங் பட் சம் திங்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் பை 2025 இது ஒரு கோல்னு வச்சுக்கலாம். இல்லை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 49% சம்திங் 45% அச்சீவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போது இது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட். இப்போ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பாலிசி ஃபார்முலேஷன் பண்ண வேண்டியது. வெறும் பாலிசி ஃபார்முலேஷன் பண்ணால் மட்டும் அது என்னவாயிராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வராது. அப்போ அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எஃபெக்டிவ்னஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கோ அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ஸ்கீம்ஸ் தேவைப்படுது. அப்போ அந்த ஸ்கீமை நான் டிசைன் பண்ணுறேன், அந்த ஸ்கீமில் நான் என்ன என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் பெனிஃபிஷியரிஸ் யார், நான் அதில் இன்கைன் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ண போகிறேன்னா இல்லை கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா, இது என்ன மாதிரியா ஒரு அவுட்கம்மை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நான் ஒரு ஸ்கீமை டிசைன் பண்ணுறேன். இந்த ஸ்கீமை டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜென்சியை ரெக்ரூட் பண்ணுறேன். இன்சென்ஸ் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி அது என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அப்போது இந்த ஸ்கீமை ஃபார்முலேட் பண்ணுறதுல இருந்து ஒரு பாலிசியை டிசைன் பண்ணுறதுல இருந்து அந்த பாலிசியை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமை செட் பண்ணுறதுல இருந்து அந்த ஸ்கீமை செட் பண்ணி அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்து இதெல்லாமே பிளானடாக இருக்குது, இது எல்லாமே ஸ்டேட்டோட ஆக்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் டெவலப்மெண்டல் ப்ராசஸ். இதில் இந்த ப்ராசஸை நீங்கள் என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் குட் கவர்னன்ஸ்னு சொல்கிறது, விச் இஸ் டு பி மோர் அக்கௌண்டபிள், ட்ரான்ஸ்ஃபரபிள். ஓகே, ஸோ இதெல்லாம் அங்கே அந்த குட் கவர்னன்ஸோட காம்பனண்ட் எல்லாமே இங்கே வருது. ஓகே, ஸோ அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இதெல்லாமே ஸ்டேட் ஆக்ஷன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்கரேஜ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் தி சொசைட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த விஷயங்கள் சோஷியோ பொலிட்டிக்கல் அந்த பெஸ்டல்னு சொல்லுவோம்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல், டெக்னாலஜிக்கல் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு வரணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, அவங்களோட சாய்ஸஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராக்ரஸை என்ஷூர் பண்ணுறதுக்கு, தென் கம்யூனிட்டிஸ் ஆர் நேஷன்ஸ். அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் கோர் அப்ஜெக்டிவ்.
தென் பீப்புளோட சாய்ஸஸை நீங்கள் கொண்டு வர்றது தான் கோர் அப்ஜெக்டிவ். அப்போ அது எந்த கண்டெக்ஸ்டில், சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் டெக்னாலஜிக்கலாகவும் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டு ஒரு பாலிசி ஃபார்முலேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஒரு பிளானட் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்தியா இஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட், நாட் போலீஸ் ஸ்டேட். ஒரு போலீஸ் ஸ்டேட்னா வெறும் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸு, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு மிச்ச ஆக்டிவிட்டீஸ்லாம் நீயே பார்த்துக்கிட்டு போயிடலாம். பட் இந்தியா இஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட். ப்ரியாம்பிள் சேஸ் தட். ஓகே, சோசியலிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற ஒரு விஷயத்தை டிபிஎஸ்பியில் என்ஷூர் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் ஒரு பிளானட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பிளானட் ஆக்ஷனுக்கு பேர் டெவலப்மெண்டல் ப்ராசஸ். ஓகே, அப்போ அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நான் சிலபஸில் இருந்தே தான் எடுத்திருக்கேன். மெக்கானிசம்ஸ், பாலிசிஸ், லாஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் மட்டும்தான் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. தட் இஸ் பிஃபோர் எல்பிஜி. ஓகே, ஸோ அப்போ அந்த எல்பிஜி டைம் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட்டு தான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. அது கவர்னன்ஸ் ஈரான்னு சொல்கிறாங்க. ரோல் பேக் ஆஃப் ஸ்டேட்னால வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்னா சம் நெக்லெக்ஷன்ஸ் இருக்குது. இன்சென்ஸ் சம் எக்ஸ்க்ளூசிவிட்டி இருந்துச்சு, சம் ஃபார்ம் ஆஃப் க்ரானிக் கேபிட்டலிசம் ப்ரிவேல் ஆச்சு, லெமன் சோஷியலிசம் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடந்ததுனால திருப்பி குட் கவர்னன்ஸ்னு வர்றாங்க. அப்போ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ ஸ்டேட் கண்ட்ரோல்டு க்ரோத்தில் இருந்து ஒரு மார்க்கெட் ட்ரிவன் எக்கனாமியில் இருந்து இப்போ நம்ம கரண்ட்லி என்ஜாய் பண்ணுறது பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். ஏன்னா ரைட் பேஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறோம், பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸை என்ஷூர் பண்ணுறோம், கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸை என்ஷூர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசும்போது அப்போ இந்த இடத்துல இது எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் ஸ்டேட்டஸை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஏன்னா ரைட் பேஸ்ட் அப்ரோச்சை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸை என்கரேஜ் பண்ணுறோம். இது எல்லாமே எங்கே பார்த்தோம், குட் கவர்னன்ஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ இன்டர்லிங்கிங் தான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸில். அப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது, இது போக இது பேசிக்ஸ். ஓகே, ஸோ இப்போது இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் க்ரூஷியல் ஆஸ்பெக்ட்னு நம்ம சொல்லணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன்னா இந்த கொஷின் எல்லாத்துலேயுமே பேசிக் டிமாண்டாக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ப்ராசஸில் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதுதான் மீன்ஸு, அதுதான் எண்டும் கூட. ஓகே, நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்கனாமியை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. அது எது மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புளோட பேசிக் நீட்ஸையோ இல்லை அவங்களோட காக்னேட்டிவ் ஸ்கில்லையோ இல்லை அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டையோ அவங்களோட மென்டல் டெவலப்மெண்ட்டையோ நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு விட்ரியஸ் சைக்கிள் மாதிரி ஆர் விஷியஸ் சைக்கிள் மாதிரி. ஸோ நீங்கள் இன்க்ளூசிவாக இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணும். அப்போது நீங்கள் ஒரு செட் பண்ணுறீங்கல்ல, ஒரு 7.1 ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து 2030 நான் அச்சீவ் பண்ணுவேன், நீங்கள் ஒரு எக்கனாமி டார்கெட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிறது யாருன்னா ஹியூமன் தான். ஓகே, ஸோ அந்த ஹியூமனுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா சம் ஸ்கில்ஸை இம்பார்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு சம் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கு இன்டர் கனெக்டிவிட்டியை கொடுக்க வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய திங்ஸில் சம் இன்க்ளூசிவிட்டியை நீங்கள் என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது. இன்சென்ஸ் எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, குட் ஹெல்த்தை கொடுக்க வேண்டியது இருக்குது, சானிடேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, செப்டேஜ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்தா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போது இங்கே ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் இதை மிஸ் பண்ணிவிட்டு அது டார்கெட் ஓரியன்டாக நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதுவும் லேப்ஸ் ஆகும், அதுவும் டவுன் ஆகும். அப்போது எது மீன்ஸ் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டு தான் மீன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. உங்களோட கோலும் எது அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டு தான். ஓகே, இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு தான். அப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட்டு தான் மீன்ஸு, ஹியூமன் டெவலப்மெண்ட்டு தான் அஸ் அன் எண்டு. இதுக்குள்ள டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் எங்கேனாலும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவிட்டியை என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஒரு ஹியூமன் சென்ட்ரிக்காக நீங்கள் ஒரு பாலிசி ஃபார்முலேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சில் பீப்புள் டெசிஷன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ அது உணராமல் உங்களால் என்ன பண்ணிட முடியாதுன்னா ஒரு டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிட முடியாது. அப்போ இன் வேர் எவர் பாசிபிள் இன் பாலிசி ஃபார்முலேஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், யூ ஷுட் என்கேஜ் பீப்புள் or NGOs or self-help groups or other public charity institutions. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், அந்த ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் சொசைட்டி இதெல்லாம் எதுக்குன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், அவ்வளோதான்.
ஓகே, ஸோ மோர் இன்க்ளூசிவாக கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதான். அப்போது இதுக்கான இண்டிகேஷன்ஸ் என்ன? ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில், டிக்னிட்டி, ஈக்வாலிட்டி, இது எல்லாமே இண்டிகேஷன்ஸ். இதை நான் எப்படி மெஷர் பண்ண முடியும்னா ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் ஆர் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், சம்திங் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இதெல்லாம் எனக்கு கீவேர்ட்ஸ். அடுத்து கான்ஸ்டியூஷனல் அப்ஜெக்டிவ், ப்ரியாம்பிள் பேசலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசலாம், டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எடுத்து பேசலாம், 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசலாம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதில் யார் இன்வால்வ் ஆங்க? பீப்புள் ஒருத்தவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ஜிஓஸ் வந்துருது, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்துருது, வேரியஸ் குரூப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ், பப்ளிக் சேரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ், இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்துடுறாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு கேப்பை ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. எங்கே டெவலப்மெண்டல் ப்ராசஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸை இன்வால்வ் பண்ணுறது இல்லை. பீப்புளோட ஒப்பீனியனை, பார்ட்டிசிபேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது இல்லை. டெவலப்மெண்டல் ப்ராசஸில் நீங்கள் ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் என்ஷூர் பண்ணுறது இல்லை. எஜுகேஷன், ஹெல்த்து, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்னமும் ஜிடிபி க்ரோத்தை, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை. அதனால ஹியூமன் டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸ் நடக்குது. அதனால அது ஜாப்லெஸ் க்ரோத்தை என்கரேஜ் பண்ணுது. அதனால இன்இக்வாலிட்டி இது இம்ப்ரூவைஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸை அடாப்ட் பண்ணுங்கள், கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள், பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை இன்க்ளூட் பண்ணுங்கள், கெப்பாசிட்டி பில்டிங் மெஷர்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இது எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதுக்குன்னு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதோட இன்டர் கனெக்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ணிடும். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் இது தேவைப்படுது. அப்போது அப்ரோச் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் எதுக்கு அப்படின்னா ஸ்டேஜஸ் தெரியணும் தான். ஓகே, ஸோ எக்கனாமிக் க்ரோத் அப்ரோச் எடுத்தோம். அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி சென்ட்ரிக்காக இருந்துச்சு, ட்ரிக்கிள் டவுன் மாடல் அடாப்ட் பண்ணோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு வரும்போது ஹெல்த், எஜுகேஷன், ஃப்ரீடம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது பிட்வீன் 2002 2015 மாடல் வச்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஈரா இதுதான். ரைட் பேஸ்ட் அப்ரோச், எல்லாமே லீகல் என்டைட்டில்மெண்ட்ஸ். நீங்கள் நல்லா பாருங்கள், ரைட் டு எஜுகேஷனோ, ரைட் டு ஃபுட் செக்யூரிட்டியோ, ரைட் டு ஹெல்த்தோ, ரைட் டு எஜுகேஷனோ, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே ரைட் பேஸ்ட் அப்ரோச். இன்சென்ஸ் people are not considered to be passive, whereas people are considered to be active participants in the decision making process. அப்போ in case of any lapses in this one, they can approach the court அப்படிங்கிறது தான் ரைட் பேஸ்ட் அப்ரோச். இதெல்லாம் மூமெண்ட்ஸ், வேரியஸ் மூமெண்ட்ஸ், அதனால கிடைச்ச சுதந்திரம் இதெல்லாம். ஓகே, பை வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக் பியூசிஎல்னாலேயோ இல்லை ஏடிசிஆர்னாலேயோ, இந்த மாதிரி என்ஜிஓஸ்னால பார்ட்டிசிபேஷனோட தான் இது கிடைக்கிது. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல வி ஷுட் என்கரேஜ் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச், ஓகே, எம்பவரிங் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன் பிளானிங், இன்சென்ஸ் மல்டி லெவல் பிளானிங்கில் இப்போ பேசுகிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் இதோட டெவலப்மெண்ட்டு தான். ஸோ டெவலப்மெண்டல் மாடலில் இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி ஈரா இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் இதனால ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குது, இதனால ஒரு டெவலப்மெண்ட் நடக்கலை. அப்போ இந்த ஈராவுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அப்போ இங்கே தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம் வேறு மாதிரி மாறுது. இப்போ என்ன பண்ணுறீங்க, யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்கரேஜ் பண்ணுறீங்க, அது மோர் இன்க்ளூசிவ்னு பிலீவ் பண்ணுறீங்க. விமன் எம்பவர்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறீங்க. ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட் இல்லாமல் இந்த ஜிடிபி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாடல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் டெவலப் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏன் இன்க்ளூசிவாக இல்லை? ஸோ ஆல்ரெடி சொன்னதான், இன்கம் இன்இக்வாலிட்டி நடக்குது. ஏன்னா டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் வெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வெரி ஃபியூ ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. இட் இஸ் க்ரோத் நடக்குது, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஜாப்லெஸ் க்ரோத் தான். பாவர்ட்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டில் இட் இஸ் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் நமக்கே தெரியும். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டில் ஃபேஸ் சம் சேலஞ்சஸ். ரூரல் அர்பன் டிவைடு இருக்கா? இருக்குது. ஜெண்டர் கேப் இருக்கா? இருக்குது. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இன்னமும் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு நமக்கு தெரியும். குளோபல் ஸ்டண்டிங்கோ இல்லை அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்னங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிற முடியும். எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை ஒன் ஆர் ஃபியூ ஸ்டேட்ஸ் வேணுன்னா அந்த லெவல் ஆஃப் எக்கனாமிக் எஜுகேஷன் பாலிசியில் சொன்ன டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பட் இன்னும் சம் ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங், ஆர் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஓகே, அடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாது. இதெல்லாம் பேசுறதுனால இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்தியாவோட க்ரோத்தை உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இது கிட்டத்தட்ட GS3க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பொதுவாக இந்த இடத்துல நான் பேசும்போது சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல யூ ஷுட் அட்ரஸ் தீஸ் திங்ஸ் தட் ஒய் டெவலப்மெண்ட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் ஆர் டெவலப்மெண்ட் இஸ் நாட் டென் டுவோர்ட்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட், இப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போ இதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்ன
ஓகே, ஸோ அடுத்து கண்டெக்ஸ்ட் இதுதான் எவிடன்ஸ், தட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு நமக்கு. தீஸ் ஆர் ஆல் தி எவிடன்சஸ். தட் இஸ் இந்தியாவோட க்ரோத் இன்க்ளூசிவாக இல்லை, ஆர் டெவலப்மெண்ட்டில் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை சம்வேர் வேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன், ஒய் இட் ஹேப்பன்ட், ஆர் ஒய், வாட் இஸ் த லிமிடேஷன்ஸ் அப்படின்னா லீக்கேஜஸ் அண்ட் மிஸ்ஐடென்டிஃபிகேஷன் இன்சென்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் எரர் நடக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டிபிடி, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஜம் ட்ரினிட்டி, ஜன்தன் ஆதார் அண்டு மொபைல். ஸோ ஜாம் ட்ரினிட்டி இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான், இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் எரரை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறது தான். பொலிட்டிக்கல் பாப்புலிசம், சம் ஃபார்ம் ஆஃப் வெல்ஃபேர்ங்கிற பேரில் ஃப்ரீ பீஸ், இந்த ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபிசிக்கல் ப்ரொடென்ஷியலை ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி சம் பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ்க்காண்டி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் சம்டைம்ஸ் டிஸ்கிரிமினேட்டரியாக போகும். அதுதான் அந்த வல்னரபிள் செக்ஷனுக்கு போக வேண்டிய விஷயங்கள் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கா அப்படின்னு கேட்குற கேள்வி. ஓகே, பொலிட்டிக்கல் பாப்புலிசம்காண்டி நீங்கள் பண்ணும்போது அது கிரிட்டிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த டிஸ்கிரிமினேட்டரி நேச்சரை கிரியேட் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் ஹிண்ட் பாயிண்ட்ஸ், அங்கங்கே தான் எடுத்துக்கிற முடியும், நாட் எடுத்த மாதிரி. ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் இருக்கா? எஸ், ஸ்கீம்ஸ் என்னவாயிருக்கு, ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒரே அப்ஜெக்டிவை எடுத்துக்கிட்டு மல்டிபிள் ஸ்கீம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும்போது எல்லாமே இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கல் ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு ரேஷனலைசேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸில் நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸில் ஹோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்ரோச் எடுத்துகிட்டு வந்தது. ஜிஎஸ்டிஎன் ஒரு ரேஷனலைசேஷன் தான், போஷான் அபியான் ஒரு ரேஷனலைசேஷன் தான். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா, பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனா ஒரு ரேஷனலைசேஷன் தான். ஏன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் ஸ்கீம்ஸ் இன்ட்டு ஒன் நம்பரில் அப்படின்னு வரும்போது அந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் அண்ட் இன்டர் மினிஸ்ட்ரியல் சிலோஸு, தென் ஃபிசிக்கல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டூப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணி உன்னால் ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த விஷயங்கள். ஃப்ராக்மெண்டேஷன், சஸ்டைனபிலிட்டி, ஸ்டில் வி நோ தட் இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஃபேஸிங் சம் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, சோஷியல் ஸ்டிக்மா இருக்கா? எஸ், இன்னமும் சோஷியல் ஸ்டிக்மா இருக்கத்தானே செய்யுது. விமன், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அப்போ இதெல்லாம் லிமிடேஷன்ஸ், ஒய் வி கேனாட் ஏபிள் டு அச்சீவ் தட் இன்டகிரேஷன். அப்போ இது எப்படி கொண்டு வர்றது, அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அப்போது ஹியூமன் சென்ட்ரிக் பிளானிங் கொண்டு வாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் க்ரோத் ஓரியன்டாக ஒரு அப்ஜெக்டிவை செட் பண்ணிக்கிட்டு அது ஓரியன்டாக ரன் ஆகாமல் ஹியூமன் சென்ட்ரிக்காக மாறுங்க. இன்சென்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸை அசோசியேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இன்வெஸ்டிங் இன் ஹியூமன் கேபிட்டல், எஸ், இதுவும் கொண்டு வந்துடலாம். ரிஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்போது அந்த சோஷியல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இது இன்க்ளூசிவாக மாறும். ஓகே, ஸோ பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுங்கள். இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் க்ரோத்தை கொண்டு வாங்க. இன்சென்ஸ் கிவ் ஃபோக்கஸ் டு தி மார்ஜினலைஸ் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி லைக் எஸ்சி எஸ்டிஸ், விமன் பார்ட்டிசிபேஷன், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்களெல்லாம் இன்னும் நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது இவங்கள் ஓரியன்டான ஒரு டார்கெட்டட் ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம்ஸை நீங்கள் கொண்டு வரும்போது தட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் அது என்ஷூர் பண்ணும். அது மூலமாக ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, தென் குட் கவர்னன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் திருப்பி வருது பார்த்தீங்களா, குட் கவர்னன்ஸுங்கிற ஏரியா. ஓகே, அடுத்து பார்ட்னர்ஷிப் மாடல், இது வந்து பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் ஆர் கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸ்னு எழுதலாம். ஓகே, தென் ரைட் பேஸ்டு அப்ரோச் நம்ம அங்கே பார்த்தது. ஓகே, தென் என்கரேஜ் யூனிவர்சல் பேசிக் இன்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யூனிவர்சல் பேசிக் இன்கம் மூலமாக வி நோ தட் கிவிங் கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா டு விமன் ஹெட் இன் தி ஒன் ஃபேமிலி 1000 rupees per month அப்படிங்கிறதோ, இல்லை பீகாரில் இப்போ அனௌன்ஸ் பண்ண 15,000 ஆர் 10,000 டு தி விமன் அக்கௌண்ட்டோ, இட் ஷோஸ் தட் எவிடன்சஸ் தட் சம் ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி ஆர் சம் ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுது. த்ரூ பை செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாக நம்ம அங்கே பார்த்தோம். என்ஜிஓஸ் பார்க்கும்போது அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தென் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ், சோஷியல் ஆடிட்டு, சிட்டிசன் சார்ட்டர்ஸ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது. கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக அந்த லீக்கேஜஸையோ இல்லை டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கிற விஷயங்களையோ உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். தென் லோக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ், எம்பவர் லோக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது மல்டி லெவல் பிளானிங் அண்ட் அது ரிலவெண்ட்டான விஷயங்களை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பட் தட் இஸ், இதுதான் காம்ப்ரிஹென்சிவான திங்ஸ். அப்போது எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஒரு க்ரோத்லேயோ இல்லை டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லையோ ஏதோ சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான எவிடன்ஸு த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னாலேயோ, இல்லை இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்னாலேயோ, இல்லை மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னாலேயோ, இல்லை ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்னாலேயோ, இல்லை குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்னாலேயோ, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். இல்லை சம் ஃபார்ம் ஆஃப் ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கிடைக்கும்.
ஸோ அதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து என்னவா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவாக இல்லை, ஹியூமன் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக அந்த டெவலப்மெண்டல் ப்ராசஸில் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. ஏன் அப்படிங்கிறதுக்கான லிமிட்டேஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனும் கிடச்சிருச்சு. அப்போ இதை வச்சுக்கிட்டு டெவலப்மெண்டல் ப்ராசஸில் எப்படி ஒரு கொஷின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுதான் ஸ்டார்ட் பாயிண்ட் டு அட்ரஸ் எனி கொஷின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெவலப்மெண்டல் ப்ராசஸ் ஆர் லிங்க்டு வித் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு ஏரியா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டர்ஸ். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஒரு டாபிக் ஓரளவுக்கு நமக்கு கன்சல்டேஷன் கிடச்சிருச்சு, ஒரு ஹோல்டு கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, இது ஓரியன்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதில் வந்து யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் சம் டெம்ப்ளேட்ஸ் இன் சென்ஸ், இப்போ சேம் ஃபார்ம் ஆஃப் டெம்ப்ளேட் எப்படி நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ன்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு செக்டார் ஸ்பெசிஃபிக்காகவும் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இதுலேயே எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா சம் எவிடன்சஸ் தேவைப்படுது, சம் ஃபார்ம் ஆஃப் திங்ஸ் வாட் ஹேப்பன் இன் தி கரண்ட் சுச்சுவேஷன் தேவைப்படுது. இன் சென்ஸ் எனி பாலிசி மெஷர்ஸ் இருக்கா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா, ஸ்டாட்யூட்டரி பேக்கப்ஸ் இருக்கா, இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பர்டிகுலர் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ். இப்போ பப்ளிக் ஹெல்த் செக்டார் எடுத்துக்கிட்டேன்னா அது பெரிய காம்ப்ரிஹென்சிவான செக்டார். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த மாடுலேஷன்ஸ் ஆர் அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸை உடைக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டைம் தே ஆஸ்க் ஃபார் தி கெரியாட்டிக் கேர். ஸோ அப்போ கெரியாட்டிக் கேர் அப்படிங்கிறது ஓல்ட் ஏஜ். ஓகே, ஸோ அவங்களுக்கான மெக்கானிசம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ ப்ரைமரி தான் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய, அதிகமாக கேட்குறது வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹெல்த் அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவாக நான் செட் பண்ண வேண்டியது இருக்குது. எஜுகேஷன் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவாக நான் செட் பண்ண வேண்டியது இருக்குது. விமன் எம்பவர்மெண்ட்னா அதை கொஞ்சம் நான் காம்ப்ரிஹென்சிவாக செட் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் ஓவரால் டெம்ப்ளேட் நான் காமிச்சிட்றேன். ஓகே, இதில் ஸ்பெசிஃபிக்கலி பப்ளிக் ஹெல்த்தை மட்டும் எடுத்து நான் டீகோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் மட்டும் ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். தட் இஸ் இது எல்லாம் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி இட் இஸ் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் கிளாஸ் எடுக்கிறதுல சொல்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா நான் எடுத்தேன் அப்படின்னா அது ஒரு பெரிய செஷனாக மாறிடும். அது இல்லை அப்ஜெக்டிவ். இருக்கக்கூடிய ஸ்டாக் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஆன்சர் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டிமாண்டோ தவிர கிளாஸஸ் கிடையாது. அப்போது இது வரைக்கும் சோஃபார் இந்த ஏரியாவில் கேட்ட கேள்விகள் அப்படிங்கிறது பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஒரு 3 தடவை கேட்டிருக்காங்க கொஷின்ஸ். அதை பேஸ் பண்ணி, அதாவது கடந்த ஒரு 2015 இருந்து 2025 ஒரு 10 வருஷம் கொஷின் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை வச்சு ஒரு 3 தடவை கொஷின் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஜெண்டர் ஜஸ்டிஸ் பெருசாக கொஷின்ஸ் இல்லாட்டினாலும் பட் விமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வி கேன் அட்ரஸ் திங்ஸ். வல்னரபிள் செக்ஷன்ஸ் வச்சு ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. டிபிடி ஸ்கீமை வச்சும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அதில் நம்பர்ஸ் நான் போடலை. ஓகே, ஸோ அப்போது இதெல்லாம் டார்கெட் பண்ண வேண்டிய ஏரியா. அப்போது இதுக்கு நான் டெம்ப்ளேட் என்ன ரெடி பண்ணுறது அப்படின்னா ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற கண்டெக்ஸ்டில் நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்கேன். இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான். சப்போஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, எஜுகேஷன் ரிலேட்டட் சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும், இதெல்லாம் சேர்ந்தது தானே காம்ப்ரிஹென்சிவாக. எஜுகேஷனு, ஹெல்த்து, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஜெண்டர் ஜஸ்டிஸ், இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தான் அது ஹியூமன் டெவலப்மெண்ட்டு. அப்போ எஜுகேஷன் ரிலேட்டட் சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும், புவர் லேர்னிங் அவுட்கம்ஸ், குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், டிஜிட்டல் டிவைட்ஸு, ட்ராப் அவுட்ஸ், இதெல்லாம் சும்மா நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் மாதிரி எனக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது எஜுகேஷன் ரிலேட்டட் சேலஞ்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இது ஹெல்த் ரிலேட்டட் சேலஞ்சஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது. நான் ஒரு டாபிக் ஹெல்த்தை டீகோட் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணுறேன். சும்மா ஒரு டெம்ப்ளேட்டுக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி இருக்கும். இதை ரீட் பண்ணிங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதை எடுத்து நான் கிளாஸாக பேச முடியாது. ஸோ அதனால் ஸ்லைடை மட்டும் நான் ரன் பண்ணுறேன். ஹெல்த் ரிலேட்டட் சேலஞ்சஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஜெண்டர் அண்ட் சோஷியல் இன்க்ளூசிவிட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கணும்னா இதெல்லாம் எனக்கு தேவை. அவ்வளோதான். இன்அடிகேட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பிரச்சனையாக இருக்குது, அர்பன் ரூரல் டிவைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்ன, கவர்னன்ஸ் அண்ட் பாலிசி சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிற ஒரு 8 தீமில் என்ன பண்ணியிருக்கேன், டீகோட் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் டீகோட் பண்ணி டாபிக் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் ஹெல்த்தில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ்,
புவர் லேர்னிங் அவுட்கம் இருக்கா, இது ஓவர் கம் பண்ணு. குவாலிட்டி டீச்சிங் இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டீச்சிங் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான். டிஜிட்டல் டிவைட் எப்படி அச்சீவ் பண்ணுறது, ட்ராப் அவுட் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஹெல்த் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் இதுதான். ஜெண்டர் அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டி ரீட் பண்ணிங்கன்னா புரியும். அர்பன் அண்ட் ரூரல் டிவைட், ஓகே. கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஓகே. இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தீம் என்ன அப்படிங்கிறத நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டேன். இன் சென்ஸ் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்குறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு அட்லீஸ்ட் பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கரண்ட் மெக்கானிசம்ஸ் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் காமிச்சிருக்கேனே தவிர, ஏன் ஸ்லைடை நான் ரஷ்அப் பண்ணி போனேன் அப்படின்னா இதை நம்ம பேசுகிறதுக்கான விஷயம் இல்லை. ஏன்னா செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான். அதை நீங்கள் ஜஸ்ட் ஸ்லைடு எடுத்து ரீட் பண்ணிங்கனாலே நீங்கள் டெய்லி அன்றாட பார்க்குற விஷயங்களை தான் நான் கன்சல்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறனால ஹெல்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹெல்த்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னா ஹெல்த் ரெலவெண்ட்டான கொஷின்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹெல்த் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கொஷினில் 2024 கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா, in a crucial domain like the public health care system, okay, the Indian state should play a vital role. Okay, justify பண்ணிட்டாங்க. crucial domain like public health care systemத்துல Indian state should play a vital role. எதுக்கு? to contain the adverse impact of marketization of the system, in sense some form of privatization இல்ல for profit orientedவோ இந்த health system மாறுது. அப்போது இதில் ஸ்டேட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to ensure inclusivity or to ensure human development, it has to play a vital role. Justify area. ஓகே, ஆமாம், அங்கே ப்ரைவேட்டைசேஷன் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, மார்க்கெட்டைசேஷன் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அதனால தான் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நிறையா என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால வரக்கூடிய இஷ்யூஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, அப்போது இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜஸ்டிஃபிகேஷன். ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஸ்டேட்டோட ரோல் என்ன, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் த ஸ்டேட், அதுக்கப்புறம் அங்கே மார்க்கெட்டைசேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதை யாருனால சரி செய்ய முடியும் அப்படின்னா ஸ்டேட்னால மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ ஸ்டேட் அங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்குது. அஸ் அ சொல்யூஷனை சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சப்போர்ட்டை என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை. ஓகே, அப்போது இது வரைக்கும் ஃபைன். இது வரைக்கும் என்னென்னா பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சம் மெஷர்ஸ், ஏதாச்சும் சில சொல்யூஷன்ஸ் கொடு த்ரூ விச் ஸ்டேட் கேன் என்ஹான்ஸ் தி ரீச் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் கேர் அட் தி கிராஸ் ரூட் லெவல். ஸோ அப்போது கிராஸ் ரூட் லெவலில் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா வாட் இஸ் தி ரோல் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரொம்ப சிம்பிள், நம்ம ப்ரைவேட் திங்ஸ் இன் தி ஹெல்த் கேர் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்க்ளூஷனை கொண்டு வருது. இதனால் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக் ஹெல்த் கேரில் சம் லேப்சஸ் இருக்குது. இதை ஸ்டேட்டு தான் சரி பண்ண வேண்டியது கட்டாயத்தில் இருக்கும். அப்படி சரி செய்யணும் அப்படின்னா ஸ்டேட் என்னென்னலாம் பண்ணணும், இவ்வளோ தான் சிம்பிளாக கேட்குறது. இது 2024 கொஸ்டின். 2015 பாருங்கள், அதே பேட்டர்னில் ஒரு கொஸ்டின் இருக்கும். பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ஹேஸ் லிமிடேஷன் இன் ப்ரொவைடிங் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். ஓகே, டூ யூ திங்க் தட் ப்ரைவேட் செக்டார் கேன் ஹெல்ப் இன் பிரிட்ஜிங் தி கேப்? ஸோ அப்படியே என்ன வாங்குறாங்க, மாற்றுறாங்க. இன்சென்ஸ் 2015 பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது, அந்த கேப்பை ப்ரைவேட்னால ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் நோன்னு சொல்ல முடியாது. இங்கேயுமே நீங்கள் ப்ரைவேட் நோன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ப்ரைவேட்டை நோன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குட் கவர்னன்ஸில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி ரோல் ஆஃப் ப்ரைவேட்டும் எசென்ஷியல் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா எல்லா சர்வீசஸையுமே ஒரு கவர்மெண்ட்னால ஃபெசிலிட்டேட் பண்ண முடியாது. அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்துக்கிட்டு, ஒரு ரெகுலேட்டராக இருந்துக்கிட்டு மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கோ தவிர, நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே என்னவாயிரும் பார்த்தீங்கன்னா, புவர் கவர்னன்ஸ் ஆயிரும், இல்லை இட் ரிசல்ட்ஸ் இன்டு ஃபெயிலியர் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டு ஹேஸ் டு பிளே அண்ட் வைட்டல் ரோலான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ப்ரைவேட்டோட ரோல் தேவைப்படுது.
ஆனால் இட் ஹேஸ் டு பி மெயின்டைன் பை மீன்ஸ் ஆஃப் சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அப்போது இந்த கொஸ்டின்லேயுமே அதுதான், எஸ் ப்ரைவேட்டோட பார்ட் எசென்ஷியல் தான், ஆனால் சம் ஃபார்ம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும். இங்கேயும் நீங்கள் அப்படி தான் சொல்லணும். ஓகே, ஸ்டேட்டு என்ன தான் ஃபெசிலிட்டேட் பண்ணாலும் ப்ரைவேட்டோட ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாது, ஆனால் சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும். ஓகே, ஸோ அப்போ ரெண்டோட கண்டெக்ஸ்ட்டும் ஒன்று தான். பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ஹேஸ் லிமிடேஷன். என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணும். இன் ப்ரொவைடிங் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன லிமிடேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தில் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜை அச்சீவ் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, வாட் ஆர் அதர் வயபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டூ யூ சஜஸ்ட்? அப்போ ப்ரைவேட்டை தாண்டி வேற யாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதுவும் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவான சொல்யூஷனை தேட வேண்டியதாக இருக்குது. பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஒரு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷனாக ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. அதை தாண்டி மார்க்கெட்டோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஏன்னா அதை ஒரு கவர்மெண்ட்னால் மட்டும் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்போது அந்த மார்க்கெட்டோட ஹெல்ப்போட ஒரு கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை செய்ய போகுது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் சம்டைம்ஸ் என்னவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னா ப்ரைவேட் ஓரியன்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான தட் இஸ் ப்ராஃபிட் ஓரியன்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே ஹாவ் நாட் டிவைட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே ரீஜனல் டிஸ்பாரிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு சம் ஃபார்ம் ஆஃப் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. அது போக கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட்டை மட்டும் நம்பி இல்லாமல் சம் ஃபார்ம் ஆஃப் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸை நம்ப வேண்டியதாக இருக்குது. சம் ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் சேரிட்டிஸை நம்பலாம், சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸை நம்பலாம், சம் ஃபார்ம் ஆஃப் அதர் திங்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸை எடுத்துக்கிட்டு ஃபங்க்ஷன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது இன்னும் இன்க்ளூசிவாக இருக்கும். இங்கேயும் அதே சஜஷன் தான் கொடுக்க போகிறோம், இங்கேயும் அதே சஜஷன் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ கொஷின் என்னமோ வேறு இருந்தாலும் டெம்ப்ளேட் காமன் தான். பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, அதில் எப்படி இன்க்ளூசிவிட்டியை கொண்டு வர்றது, எப்படி அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் பண்ணுறது, ப்ரைவேட்டை எப்படி மானிட்டர் பண்ணி அவங்கள செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்குள்ளே கொண்டு வரும். இவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிசைட்ஸ் பீயிங் எ மாரல் இம்பேரட்டிவ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட், ஓகே, primary healthcare structure is necessary precondition for sustainable development. Analyze. Primary health center தேவையா? Yes. Okay. அடுத்து, in order to enhance the prospects of social development, sound and adequate healthcare policies are needed, particularly in the fields of geriatric and mental health. ஸோ கெரியாட்டிக் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போகும். பட் we can decode this. இது ஈஸியாக நம்மளால் ரெகுலர் ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போ இதுக்கு நம்ம டெம்ப்ளேட்ஸை செட் பண்ண வேண்டியது இருக்குது, ஆர் சம் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனி திங் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அட்ரஸ் பண்ணிங்க. ஏன்னா யூஆர் ரைட்டிங் GS2, ஸோ தாராளமாக ப்ரியாம்பிள் எழுதலாம், அந்த ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல, இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எழுதலாம், ரைட் டு ஹெல்த்தை பற்றி பேசலாம், இல்லை டிபிஎஸ்பி ப்ரொவிஷன்ஸ் எழுதலாம், இல்லை 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எழுதலாம். ஓகே, ஸோ அப்போது இது எல்லாமே ஆர்டிகல்ஸ் விச் ஜஸ்டிஃபைஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம். ஓகே, ஸோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டேட் எசென்ஷியல் தான் வெல்ஃபேர் ஸ்டேட்டில் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்று பாயிண்ட்ஸ், ஏன்னா கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இருக்குது. அடுத்து, இந்தியாவோட ஹெல்த் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக்ஸ். ஒரு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். தென் பேரலல் சிஸ்டம்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஆயுஷ் ஒரு ஆல்டர்னேட் மெடிசன்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ரைவேட் செக்டர் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இவங்க தான் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும் இவங்களோட ரோல் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்போ நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், என்ஜிஓஸு, ஃபிலாந்த்ரபிக் ஹாஸ்பிட்டல்ஸு, CSR ஃபண்டிங், இதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். அப்போ இதுதான் எதுக்கான பாயிண்ட் அப்படின்னா, இந்த இடத்துல தேவைக்கான பாயிண்ட். வயபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டூ யூ சஜஸ்ட்? ஸோ இதுதான் பாயிண்ட். ஓகே, அப்போது கன்சால்டேட் பண்ணணும், நத்திங் பட் அங்கங்கேருந்து எடுத்து எழுதணும். தென் சப்போர்ட்டிங் ஆர்கிடெக்சர் என்னவா இருக்க முடியும், அதர் தென் ஹாஸ்பிட்டல்ஸை தாண்டி லேப்ஸு, சர்வைலன்ஸ் நெட்வொர்க்கு, ஸ்டேட் ஹெல்த் டைரக்டரேட்ஸு, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாகவே பேசிடுவோம். ஹெல்த் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை நம்ம பேச மாட்டோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ஸோடு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டுமே நம்ம பேசிட்டு போயிடுவோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த செட்டப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டைரக்டரேட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு, இதை பற்றி நம்ம பேசவே மாட்டோம்.
அப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட்டோட ரோலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ கிரவுண்ட் லெவலில் யார் அதை ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல அதுதான் ஹிண்ட்டு, அதை தூக்கி போட்டால் தான் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகம். 2/3 ஆஃப் தி பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் ஸ்பெண்டிங் வந்து 2/3 பை கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், 1/3 பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஃபார் ஹெல்த் சென்டர், சப் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்பர்ஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்சஸ். ஓகே, அடுத்து கவர்மெண்ட் பாலிசி என்ன வச்சிருக்கு? பேசிக்காக நான் ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எஜுகேஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் இதுதான். எஜுகேஷனில் என்ன எஜுகேஷன் பாலிசி இருக்குது, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, எஜுகேஷன் கவர்மெண்ட்டை தாண்டி வேறு யாரெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க, எஜுகேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, எஜுகேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பாலிசிஸ் இருக்குது. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்குன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த கட்டமைப்பு நமக்கு புரியணும் அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசியை பொறுத்தவரைக்கும் நேஷனல் ஹெல்த் மிஷன் இருக்குது, ஆயுஷ்மான் பாரத் நமக்கு தெரியும். அது போக 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அஜெண்டா நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 நம்மள்கிட்ட இருக்குது, அது ஒரு ரெஃபரல் பாயிண்ட்டு தான். ஓகே, அதுக்கப்புறம் பாலிசி டிரைவர்ஸ் அப்படின்னு வரும்போது வேரியஸ் ஸ்கீம்ஸ். ஸோ இங்கே தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, அப்போது இதில் ஜனனி சுரக்ஷா யோஜனா, லக்ஷ்யா ப்ரோக்ராமு, தென் ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா, போஷான் 2.0, தென் ரீப்ரொடக்டிவ், மெட்டர்னல், நியோனேட்டல், சைல்டு ஹெல்த்து ப்ளஸ் அடலசன்ஸு. ஸோ இதோட இன்டகிரேஷனு, தென் மிஷன் இந்திராஜனுஸ் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ஸு, அது தாண்டி ஃபார்மசிஸ்ட், ஸ்வஸ்திகி, சிப்பாக்கி, இதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸு. தென் நேஷனல் ஆயுஷ் மிஷனு, இதெல்லாமே வாட் ஆர் ஆல் தி பாலிசி டிரைவர்ஸ் அசோசியேட்டட் வித் இட். ஓகே, அதுக்கப்புறம் திங்ஸ் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஒரு ஏதாச்சும் ஒரு சொல்லணும்ல. ஆமாம், ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு, ஆனாலும் அது கம்ப்ளீட் ஆகலை, ஏன் அப்படிங்கிறதுக்கும் இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அப்போ என்ன சொல்லலாம், அப்போ எக்ஸ்பெக்டன்சி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வச்சு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ 49.7 இருந்ததை 70.2க்கு நம்ம என்கரேஜ் பண்ணியிருக்கோம். மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டும் சைல்டு மோர்டாலிட்டி ரேட்டும் ட்ராப் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் அதர் ஹெல்த் ப்ரியாரிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் எலிமினேட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் டு ஒன் எக்ஸ்டென்ட் கம்மி பண்ணியிருக்கோம். கினியா வார்மு, நியோனாட்டல் டெட்டானஸு, போலியோ அண்ட் எஃபெக்டிவ்லி கண்ட்ரோல் லைக் லெப்ரசி, மலேரியா, ஃபிளாரசிஸ், காலரா, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம ஓவர் கம் பண்ணியிருக்கோம். டார்கெட்ஸ் இப்போ என்ன வச்சுருக்கோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் டார்கெட் 3 நம்ம சைன் பண்ணதுனால இது நம்மளோட டார்கெட்டு. யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் என்ன நம்மளோடது, ஈக்விட்டபிள், அஃபோர்டபுள், குவாலிட்டி ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் வித்தவுட் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப்பு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஓகே, ஸோ டார்கெட் என்ன, இன்க்ரீஸ் கவர்மெண்ட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் பை 1.2 to 2.5% ஆஃப் ஜிடிபி. இது இப்போ நம்ம வே ஃபார்வர்ட் சொல்லும் போது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜிடிபியில் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள். இப்போ 1.25 இருக்குது, கரண்ட்லி 2.5க்கு கொண்டு வாங்க, அப்போது அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். தென் நேஷனல் கம்யூனிகபிள் டிசீஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, ஸோ இதோட டார்கெட் பாருங்கள், ப்ரீமெச்சூர் மோர்டாலிட்டியை நம்ம குறைக்கணுங்கிற டார்கெட்டு. 1 MBBS டாக்டர் per 1000 by 2027 WHO நாமு. டிபியோட எலிமினேஷன் பை 2025. தென் நேஷனல் ஹெல்த் பாலிசி என்ன சொல்லுது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க பை 2027, ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் 2.5% ஜிடிபி கொண்டு வாங்க, நேஷனல் ஹெல்த் அக்கௌண்ட்டை என்ஷூர் 80% ஹெல்த் ஸ்பெண்டிங் ஃப்ரம் கவர்மெண்ட்டு அண்ட் ப்ரீபெய்ட் மெக்கானிசம்ஸ் இன்சென்ஸ் பை இன்சூரன்ஸ் பாலிசிஸு. ஸோ இதெல்லாம் கொண்டு வரது. நேஷனல் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் தி பாலிசி திங்ஸ் தேவைப்படுது. அடுத்து ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் என்ன, இது ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா ப்ரைவேட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் விட்டுட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு இது தேவைப்படுது. கவர்மெண்ட் ஒரு ப்ரைவேட்டராக இருக்கணும், ஓகே, அஸ் அ ஃபினான்ஷியராகவும் இருக்கணும், ரெகுலேட்டராக இருக்கணும். ஓகே, ஸோ லைசன்சிங், ஸ்டாண்டர்ட்ஸு, ட்ரக் ரெகுலேஷன்ஸு, பப்ளிக் ஹெல்த் லா, இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் பிரச்சனையே இல்லை. ப்ரைவேட்டை நீங்கள் தாராளமாக ரன் பண்ண வைக்கலாம். ஓகே, தென் அட் த சேம் டைம் இன்ஸ்பெக்டர் ராஜாவும் அது இருக்கக்கூடாது. ஸோ ரெகுலேட்டரி ரோலில் அது ஒரு ஆம்லென்த் டிஸ்டன்ஸில் ஃபங்க்ஷன் ஆகணும். ஓகே, தென் பிளானர் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நேஷனல் ப்ரோக்ராம் செட் பண்ணுறது, இன்டர்செக்டரல் பாலிசிஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது. இப்போ போஷான் அபியான்லாம் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த்து, விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இதெல்லாம் இன்டகிரேட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிளானர் அண்ட் கோஆர்டினேஷன் சொல்கிறது. ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சு விட்டுறலாம். இன்டர் டிபார்ட்மெண்டல் அண்ட் இன்டர் மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேஷனை கொண்டு வாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கோ இல்லை பப்ளிக் ஹெல்த் கேர்லையோ விமனும் சைல்டும் வந்து இன்னெவிட்டபிள். அப்போ அதோட மினிஸ்ட்ரிஸை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறது மூலமாக ஹெல்த்தோட அதனால ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆர்டிகுலேட் பண்ணி எழுத முடியும். ஓகே, தென் பர்ச்சேசஸ் த்ரூ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ இன்சூரன்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணலாம்.
ப்ரைவேட் ஓகே, பட் ப்ரைவேட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னா அப்போ த்ரூ பை இன்சூரன்ஸ் மூலமாக அதை கொண்டு வந்துடலாம். அப்போது இந்த ரெகுலேட்டருங்கிற பாயிண்ட்டு, தென் பர்ச்சேசருங்கிற பாயிண்ட்டு, அப்புறம் கெப்பாசிட்டி பில்டருங்கிற பாயிண்ட்டு, இதெல்லாம் என்னென்னா டு புட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அகேன்ஸ்ட் தி ப்ரைவேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர் இன்கேஸ் ஆஃப் கேப்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. அங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ப்ரைவேட்டை தாண்டி சிவில் சொசைட்டியோட சப்போர்ட் தேவைப்படுது, சிஎஸ்ஆர் ஃபண்டிங் சப்போர்ட் தேவைப்படுது, மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் WHO இதோட சப்போர்ட்ஸ் தேவைப்படுது. அப்போது இப்படி தான் இதை நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணணும். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு வரும்போது அப்படி தான் பேசுகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது இங்கே. தென் வாட் இஸ் தி அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கா? எஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸை நம்ம அட்ரஸ் பண்ணுறது இருக்கா? இப்போ ஆஃப் லேட் என்கரேஜ் ஆகிக்கிட்டே போகுது. சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் பிஹேவியர், எஸ் இருக்குது. தென் ஏஜிங் பாப்புலேஷன், இதுதான் கெரியாட்டிக் பிரச்சனை. ஓகே, டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் நடக்கிறனால இப்போது இன்க்ரீசிங் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏஜிங் பாப்புலேஷனோட முடிச்சா அது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். ஆனால் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது டியூ டு கன்கரண்ட் டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் எழுதும் போது அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் கீவேர்ட்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியது. அந்த டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷனால் ஒரு கெரியாட்டிக்கில் ஒரு பிரச்சனை நடக்குது, இன்சென்ஸ் ஏஜிங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதுதான் பிரச்சனை ப்ரைவேட்டுக்கு போகும்போது. அப்போது இங்கே ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக போட வேண்டியது. 10 crore பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன் போயிட்டாங்க, எதனாலனா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் பர் கேபிட்டா ஹேஸ் இன்க்ரீஸ் மோர் தென் 3 times. 2004 2016 டோட்டல் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்டர்னல் டோனார் ஃபண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, கம்மி ஆயிடுச்சு. 2.3% 0.6 குறைஞ்சிருச்சு. ஓகே, தென் பட்ஜெட்ரி சப்போர்ட்டும் கம்மி ஆயிடுச்சு. அப்போ இந்தியா எவ்வளோ தேவைப்படுதுன்னா 3.21 லட்சம் தேவைப்படுது கோடி. ஆனால் இப்போ கரண்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுறது 1.93 lakhs தான். அப்போ ஃபண்டிங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறலாம் ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட். அப்போ சஜஷன் என்ன, காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இண்டெக்ஸை கொண்டு வாங்க. காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இண்டெக்ஸ் இன்சென்ஸ் ஹெல்த் இண்டெக்ஸ் நித்தி ஆயோகோடது இருக்குது, பட் இன்னமும் அதை வந்து என்னென்னா லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் கொண்டு வரணும். இன்சென்ஸ் இன்னும் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இன்சென்டிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த இன்சென்டிவைசேஷன் பண்ணும்போது இந்த ஹெல்த் இண்டெக்ஸில் உங்களால் ஒரு காம்படிட்டிவ்னஸை கொண்டு வர முடியும். ஸோ ஹியர் யூ கேன் என்கரேஜ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் எடுத்துகிட்டு வந்து நான் பேசலாமா, கோஆப்ரேட்டிவ் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் தாராளமாக பேசலாம். ஓகே, தென் பில்ட் ஹெல்த் கேர் நெட்வொர்க். இது வந்து என்னென்னா நேஷ்னல் பஃபர் மெயின்டைன் பண்ணுவாங்க டியூரிங் அட் அ டைம் ஆஃப் பேண்டமிக் சுச்சுவேஷன். சைனா மாடல் இஸ் பெஸ்ட் மாடல்னு சொல்கிறாங்க டு டீல் வித் தட் பேண்டமிக். ஏன் அப்படின்னா தே ஹாவ் தி பஃபர் ஸ்டாக்ஸ். இன்சென்ஸ் ஒரு நேஷனல் பஃபர் மெயின்டைன் பண்ணுவாங்களே. இப்போ நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ரைஸ் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி சம் எசென்ஷியல் மெடிசன்ஸோட பஃபர் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா. தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் யூனிக் மாடல். ஓகே, WHO இதை ஜஸ்டிஃபை பண்ணுது. வித் த ஹெல்ப் ஆஃப் WHO இந்தியா இதை பண்ணணுங்கிற சஜஷனும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஒரு பஃபர் ஸ்டாக்கை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது எசென்ஷியல் மெடிசன்ஸில். ஸோ அது வந்து வி ஹாவ் டு என்ஷூர் லைக் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மாதிரி எப்படி ஒரு ரைஸை நம்ம வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி எசென்ஷியல் ட்ரக்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி கிரைசிஸ் வரும்போது. அடுத்து காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ஹெல்த் இன்க்ளூசிவாக இருக்கணும். அப்படின்னா இன்சென்ஸ் பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஜஸ்ட் பை கிவிங் மெடிசன்ஸ். தே ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ஃபுட், ட்ரக் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸு, லைஃப் சேவிங் வேக்சின்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் லைக் TB. ப்ரிவென்டிவாக இருக்கணும், ப்ரொமோட்டிவாக இருக்கணும், பேலியேட்டிவாக இருக்கணும், ரீஹாபிலிட்டேட்டிவாக இருக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரூல்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மெடிக்கல், டென்டல், நர்சிங், ஃபார்மசி இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கக்கூடிய கேப்ஸை ஃபில் பண்ணணும். அப்படின்னா தான் அது காம்ப்ரிஹென்சிவ். வெறும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை now increasing the number of medical institutions, so it doesn't mean that it is more inclusive, whereas you have to focus on various things. ஸோ அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுவும் நமக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பாயிண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். தென் ஆல்மோஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனில் எதுக்குள்ள ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இன்சூரன்ஸு இதில் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நேஷ்னல் ஹெல்த் பாலிசி. அப்போ ஜஸ்டிஃபை பண்ணும்போது சொல்லிக்கலாம்.
ரெகுலேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் கிளினிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கள் த்ரூ பை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019. இன்டகிரேட் பப்ளிக் ப்ரைவேட் டேட்டா பிளாட்ஃபார்ம் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி, தட் இஸ் நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷனை சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரூடென்ட் ரெகுலேட்டரி மெக்கானிசத்தை கொண்டு வாங்க. எத்திக்கல் இன்சைட்ஸை இம்பார்ட் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சஜஷன்டிவ் மெசர்ஸ் வேர் யூ கேன் ஏபிள் டு பிரிங் தட் பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் டு பி மோர் இன்க்ளூசிவ். அதை தாண்டி பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் பிரைமரி ஹெல்த் கேர் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஏன்னா 90% ஆஃப் ஹெல்த் கேர் இஷ்யூஸை நீங்கள் அங்கேயே சார்ட் அவுட் பண்ணிடலாம். இன்சென்ஸ் இயர்லியர் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ அதெல்லாம் பண்ணும்போது அங்கே என்னென்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். ஒருவேளை பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாயிரும். டெர்ஷரி அண்டு செகண்டரி செக்டார்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காஸ்ட்டை கம்மி பண்ணிடலாம். அது தாண்டி அந்த விமன் இஷ்யூஸ், தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் இது தென் நெயோனாட்டல் மொட்டர்னல் ரெட்டாட்டி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி விஷயங்கள், வேக்சின் ட்ரிவன் மெக்கானிசம்ஸ், இது எல்லாமே பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸை நீங்கள் டிஸ்கஸ் தட் இஸ் பண்ணும்போது இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஓரளவுக்கு எங்களுக்கு என்னென்னா அந்த சோஷியல் செக்டாரில் ஒரு பர்டிகுலர் டாபிக் ஹெல்த்னு எடுத்துக்கிட்டால் அதில் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத காமிச்சாச்சு. அப்போ ஹெல்த் அப்படின்னா ஹெல்த்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எப்படி அசோசியேட் ஆகிருக்கு, ஹெல்த் ரெலவெண்ட்டான பாலிசிஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம், இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு டாபிக் கம்ப்ளீட்டட். அடுத்து லாஸ்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். ஸோ பேசிக்காக பாவர்ட்டியை பற்றின டெஃபனேஷன்ஸோ இல்லை பாவர்ட்டியை பற்றின பேசிக்ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் முதல் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிடலாம், தென் அந்த டாபிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஏரியாவை பார்ப்போம். ஓகே, இன்இக்வாலிட்டி இன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களே சொல்லிட்டாங்க இன்இக்வாலிட்டி இன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இதில் ஒரு பேரடாக்ஸ் இருக்குது. இந்த பேரடாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் க்ரோத் இன்க்ளூசிவாக இல்லை. ஓகே, இந்தியாவோட க்ரோத் இட் இஸ் தேர்டோ ஃபோர்த்தோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி இதெல்லாம் சொன்னாலும் அப்போது க்ரோத்து இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு அப்படின்னா பாவர்ட்டியோட லெவலும் இன்க்ளூசிவாக இருந்திருக்கணும்ல, அப்படி இருக்கிறது இல்லை. அப்போ சம் ஃபார்ம் ஆஃப் டிவைடு இருக்குது, சம் ஃபார்ம் ஆஃப் இன்இக்வாலிட்டி இருக்குது, அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்டல் ப்ராசஸில் சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸை அதுக்குள்ளே இம்பார்ட் பண்ணுறதுல சம் கவர்னன்ஸ் டெஃபிசிட் இருக்குது. ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் இதை பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போது இது ஜஸ்டிஃபை பண்ணுறது ஈஸி இல்லையா? இன்இக்வாலிட்டி இன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் பாவர்ட்டி. டிஸ்கஸ் இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் பேரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஓகே, பாவர்ட்டி அண்ட் மால் நியூட்ரிஷன் கிரியேட் எ விஷியஸ் சைக்கிள். ஓகே, ஸோ ரெண்டும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வர்ஸ்லி அஃபெக்டிங் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஓகே, வாட் ஸ்டெப்ஸ் இங்கே மெஷர்ஸ். ஓகே, வாட் ஸ்டெப்ஸ் கேன் பி டேக்கன் டு பிரேக் தி சைக்கிள். ஓகே, ஸோ இதுவும் சிம்பிளாக அட்ரஸ் பண்ணிடலாம். Besides welfare schemes, India needs deft management of inflation and unemployment to serve the poor and the underprivileged section of the society. வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட முடியாது, பாவர்ட்டி எலிமினேட் பண்ணிட முடியாது. சம் ஃபார்ம் ஆஃப் டெஃப்ட் மேனேஜ்மெண்ட் இன்சன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி ஆர் ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆர் சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் டிசிப்ளினையும் இன்ஃப்ளேஷன் லெவலில் நீங்கள் கம்மி பண்ணுறதுலையும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் பாவர்ட்டியை உங்களால் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க ஒரு கொஸ்டின். அடுத்து, do you agree with the view that increasing dependence on donor agencies for development reduce the importance of community participation in the developmental process? So donor agencies நீங்கள் டிபெண்ட் பண்ணுறதுனால கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டை உங்களால் என்கரேஜ் பண்ண முடியாது. லைக் என்ஜிஓஸ் மாதிரியோ சிவில் சொசைட்டிஸ் மாதிரியோ கோஆப்ரேட்டிவ்ஸ் மாதிரியோ இந்த மாதிரி ஏஜென்சிஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் டோனர் ஏஜென்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது இது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே தோ டாபிக்ஸ் ஃப்ராக்மெண்டடாக இருந்தாலும் எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி எப்படி எலிமினேட் பண்ணுறது. ஓகே, ஸோ பாவர்ட்டியை எலிமினேட் பண்ணுறதுக்கான சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க இருந்துட்டு போட்டோம். பட் எப்படி ஒரு பாவர்ட்டியை எலிமினேட் பண்ணுறது ஆர் இன்க்ளூசிவிட்டியை எப்படி அச்சீவ் பண்ணுறது. ஸோ இங்கேயும் சேம் பேட்டர்ன் தான். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த 2 டாபிக் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே சொல்ல வேண்டியதாக இருக்குது. டெவலப்மெண்டல் ப்ராசஸில் பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனை சரியாக பண்ணுங்கள். ஏஜென்சிஸ் லைக் சிஎஸ்ஓ டோனார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள்.
வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை டார்கெட்டடாக இன்க்ளூசிவாக என்ஷூர் பண்ணுங்கள். வெல்ஃபேர் தென் டிஸ்கிரிமினேட்டரி அந்த விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சம் மெஷர்ஸை உள்ளே கொண்டு வாங்க. இதுதான் ஓகே. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த சம் டாபிக்ஸ் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து போட்டுட்டிங்கன்னா பாவர்ட்டி எலிமினேட் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே ஒரு பாவர்ட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம். ஓகே, ஸோ அப்போது அது அந்ததோட பிரச்சனை மட்டும் கிடையாது, பாவர்ட்டி அட்ரஸ் பண்ணாததுக்கான பிரச்சனையாகவும் அதுதான் இருக்குது. அங்கே நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்கிங் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அப்போ இதில் பேசிக்காக என்ன தேவைப்படுது அப்படின்னா, டெஃபினேஷன் ஆஃப் பாவர்ட்டி ஜென்ரலி என்ன, அனேபிள் டு சாட்டிஸ்ஃபை தி பேசிக் நீட்ஸ். ஸோ அது என்னென்னா லேண்ட்லெஸ்ஸு, ஜாப்லெஸ்னஸ்ஸு, ஃபுட்லெஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் என்னென்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டெஃபினேஷனுங்கிறது இல்லை. நீங்கள் உங்களோட இன்க்ளூசிவிட்டி இல்லாத ஒரு இடத்துல அது சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்டில் அவங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை நீங்கள் பேசுனீங்கனாலே தட் இஸ் ஆல் அபவுட் பாவர்ட்டி. ஓகே, so it has social, cultural, political, historical and geographical dimensions, lack of livelihood security and food security. so எது போட்டாலும் ஃபிட் ஆகும். ஓகே, ஸோ இதில் அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு இன்கம் ஆர் கன்சம்ஷன் ஆஃப் லெவல் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட், பட் டு சம் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இல்லாத பட்சத்தில் அது அப்சல்யூட் பாவர்ட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபிலிம்ஸ் படிக்கும்போது டெஃபினேஷன் பார்த்துருப்பீங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பாவர்ட்டி அண்ட் அப்சல்யூட் பாவர்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே, நெக்ஸ்ட் மெஷரிங் பாவர்ட்டி. இப்போ ரீசெண்டாக மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி டெண்டுல்கர் கமிட்டி, லக்வாலா கமிட்டி, பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பண்ணோம். ஸோ வி நோ ஓகே பாவர்ட்டியோட மெஷரிங் டூல் என்ன, தென் வாட் இஸ் த ஃபீச்சர்ஸ். ஸோ இதுவும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான், ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஓகே, தென் ஃபைண்டிங்ஸ் என்ன, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எவ்வளோ இருக்குது இந்தியாவில். ஓகே, ஸோ நம்ம ஓவர் கம் பண்ணுற தட் இஸ் இதெல்லாமே அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஒரு 171 மில்லியனை வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். ரூரல் ஏரியாஸில் 18.4% இருந்ததை 2.8%க்கு நம்ம குறைச்சிக்குவோம். அர்பன் சென்டர்ஸில் 10.7% இருந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி 1.1% குறைஞ்சிருக்கும். ரூரல் அர்பன் பாவர்ட்டி டிவைடில் 7.7லேருந்து 1.7க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் என்னென்னா எவிடென்சஸ், தட் இஸ் ஒன்றுமே செய்யாமலாம் இல்லை. எப்படி நம்ம அங்கே பார்த்தோம்ல, மோர்டாலிட்டி ரேட்டை குறைச்சிருக்கோம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கிறோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கணும். ஆனாலும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, ஆனாலும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இந்த இதுதான். ஆனாலும் என்ன எக்ஸ்பெக்டேஷனா இதுதான் பிரச்சனை. இது எங்கே பார்த்தோம், டெவலப்மெண்டல் ப்ராசஸில் பார்த்த அதே ஸ்லைடை தான் நான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். இங்கேயும் இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இன்கம் இன்இக்வாலிட்டினால பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் இல்லாததுனால பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பாவர்ட்டி ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட், ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரீஜனல் டிஸ்பாரிட்டி ஒரு ரீசனாக இருக்குது, அர்பன் ரூரல் டிவைட் ஒரு ரீசனாக இருக்குது, ஜெண்டர் கேப் ஒரு ரீசனாக இருக்குது, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் கிடைக்காதது ஒரு ரீசனாக இருக்குது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி ஆர் எஜுகேஷன் இன்இக்வாலிட்டி ஒரு ரீசனாக இருக்குது, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறனால அது ஒரு ரீசனாக இருக்குது. அப்போ சேம் அதே டெம்ப்ளேட்டு தான் இங்கே கொண்டு வந்து இங்கேயும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு ரீசன் என்ன, ஒன்று ஜென்ரல் பேக்கப், காலனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தி புவர், சோஷியல் சிஸ்டமில் கேஸ்ட் சிஸ்டம் ஒரு ஸ்டிக்மாவை கிரியேட் பண்ணுது, எக்கனாமிக் பாலிசி ஹிண்டு ரேட் ஆஃப் க்ரோத் தான் இது வரைக்கும் இருந்தது, இப்போ தான் நம்ம ஓவர் ரூல் பண்ணியிருக்கோம். பாப்புலேஷன் ப்ரெஷர் இருக்கா, எஸ் இட் இஸ். ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கா, எஸ் இட் இஸ். லேக் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்குது, ஓகே. அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் அண்ட் ரீஜனல் டிஸ்பாரிட்டி, எஸ் இருக்குது. லோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், எஸ். டேட்டா மெஷர்மெண்ட் அண்ட் பாலிசி லேக்ஸ் இருக்கா, இருக்குது. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் நமக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் தான் சிக்கல் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் தேவைப்படுது. ஓகே, அப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அப்போ சோஷியல் இன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரது? சோஷியல் இன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரலாம்? யூனிவர்சல் எஜுகேஷன் அண்ட் குவாலிட்டியில் நீங்கள் கொண்டு வாங்க. நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அண்ட் ஹெல்த் கவரேஜ் என்ஷூர் பண்ணுங்கள். ஜெண்டர் ஈக்விட்டியை அச்சீவ் பண்ணுங்கள். உமன் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வாங்க. அடுத்து எம்பவர்டு லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ ஃபிஸ்கல் டெவல்யூஷன், கிராம் சபாஸு, கெப்பாசிட்டி பில்டிங்கு, மல்டி லெவல் பிளானிங்கு இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து போடுங்க. பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸு சொல்லுங்கள். தென் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரை என்கரேஜ் பண்ணுங்கள். சோஷியல் ஆடிட்டை என்ஷூர் பண்ணுங்கள். ஆதார் பேஸ்டு ஜாம் ட்ரினிட்டியை பூஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ விச் ஆல் ஆர் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஓகே, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட், எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசி மேக்கிங். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாவர்ட்டி ரெலவெண்ட்டான, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரெலவெண்ட்டான
ஹெல்த் ரெலவெண்ட்டான இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த ஏரியாவே ஒரு 60 to 70% முடிச்சாச்சு. டெம்ப்ளேட் ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு, இன்டர்லிங்கிங் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்லேயே செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, என்ஜிஓஸு, சிவில் சொசைட்டி இதோட ரோல் அவுட் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போது ஓரளவுக்கு என்னென்னா அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு ஏரியாவை இன்னும் நம்ம எடுத்து பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதில் இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஏரியாவில் ஒரு கொஷின் வரும்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ஏரியா தான். ஸோ கொஷின் ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ்லேருந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஆன்சரை ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ கொஷின்குள்ளே டிஸ்கஸ் பண்ண போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The crucial aspect of developmental process has been inadequate attention paid to the human resource development in India. Suggest measures that can address this adequacy. Okay, so crucial aspect of development in sense ஒரு developmental processல ரொம்ப குரூஷியலான ஆஸ்பெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான். ஆனால் அதை சம்வேர் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. ஓகே, சம் ஃபார்ம் ஆஃப் அடிக்குவேட் அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. எதில் அப்படின்னா டெவலப்மெண்டல் ப்ராசஸில் எந்த விஷயத்தில் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸில் ஒரு குரூஷியல் ஆஸ்பெக்ட். ஆனால் அதுக்கான அடிக்குவேட் அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை இந்தியாவில். அப்போது அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இன்சென்ஸ் எப்படி அந்த அடிக்குவேட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான மெக்கானிசம் என்னன்னு கேட்குறாங்க. இன்சென்ஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். ஆமாவா? ஓகே, ஆமாம், அடிக்குவேட் அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை, அதனால சம் எவிடன்சஸ் வி ஹவ் டு புட். ஸோ அது எது மூலமாக ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா வி ஹவ் டு புட் பை மீன்ஸ் ஆஃப் சம் எவிடன்சஸ். ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன? ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எழுதுறது ஈஸி தான். ஏன் அப்படின்னா ரெண்டு பார்ட்டு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் தி கரண்ட் சேலஞ்சஸ் இன் தி டெவலப்மெண்டல் ப்ராசஸ், தட் இஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, இன்சென்ஸ் வே ஃபார்வர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட டிமாண்ட் இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் தி க்ரூஷியல் டொமைன் லைக் தி பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம், எது க்ரூஷியல் டொமைன்னு சொல்லிட்டாங்க? பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஒரு க்ரூஷியல் டொமைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். The Indian state should play a vital role. ஸோ ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா டு கண்டைன், எந்த இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் தி மார்க்கெட்டைசேஷன் ஆஃப் தி சிஸ்டம். ஓகே, ஸோ சிஸ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு குட் கவர்னன்ஸ் மாடலில் மார்க்கெட் வந்து இன்னெவிட்டபிள். ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட்டைசேஷன் பண்ணும்போது என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் அவங்க எதிர்பார்த்ததை விட வேறு ஏதோ ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு, ஆனால் அது அட்வர்ஸ் எஃபெக்டாக இருக்குது, இன்சென்ஸ் நெகட்டிவாக இருக்குது. அப்போ சம் ஃபார்ம் ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஆர் சம் ஃபார்ம் ஆஃப் challenges faced by the Indian public health care system by introducing on marketization in the healthcare. அதனால some form of things நடந்திருக்கு. அந்த விஷயத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது? suggest some measures through which the state can enhance the reach of public health care at the grassroots level. ஓகே, ஸோ அப்போது மார்க்கெட்டைசேஷன் பண்ணதுனால பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் சம் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம் ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கலாம், இல்லை சம் ஃபார்ம் ஆஃப் டிவைட் நடந்திருக்கலாம், சம் ஃபார்ம் ஆஃப் இன்கம் லாஸஸ் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு ஸ்டேட்டு வந்து இன்டர்வீன் பண்ணி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இன்இக்வாலிட்டி இன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓனர்ஷிப் பேட்டர்ன் கிட்டத்தட்ட இதுதான். ஓகே, ஸோ ஓனர்ஷிப் பேட்டர்னில் சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ஈக்விட்டபுளாக இல்லை, ரிசோர்ஸஸ் அலோகேட் ஆனது ஈக்விட்டபுளாக இல்லை, சம் ஃபார்ம் ஆஃப் இன்இக்வாலிட்டி ப்ரிவைல் ஆகுது. ஸோ அது ஒரு மேஜர் காஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. டிஸ்கஸ் இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் பேரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ பேரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிற சம் முரண் இருக்குது, சம் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. என்னென்னா க்ரோத் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த க்ரோத் என்னவா இல்லைன்னா ஈக்விட்டபுளாக இல்லை. அப்போ அந்த ஈக்விட்டபுளாக இல்லாத ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க, அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஒன் ஆர் சம் அதர் வே வி ஹவ் டு கிவ் சம் சொல்யூஷன்ஸ் ஃபார் இட். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்ரஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். தட் இஸ் த க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் ஹஸ் பீன் இன்அடிக்வேட் அட்டென்ஷன் பெய்ட் டு தி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதில் இன்ட்ரடக்ஷன் ஒன்று நம்ம கொடுத்தாகணும். அப்போ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒன்று
கான்ஸ்டியூஷனல் ஃப்ரூட் பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் கொடுக்க முடியும். கான்ஸ்டியூஷனல் ஃப்ரூட் பிரிண்ட் இன் சென்ஸ் ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணுது, இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஆர்டிகல் 21 சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டிபிஎஸ்பி ப்ரொவிஷன்ஸில் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ அதனால டெவலப்மெண்டல் ப்ராசஸில் ரோல் ஆஃப் த ஸ்டேட் வந்து எசென்ஷியல். அது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லலாம். இல்லை வாட் இஸ் மென் பை ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆர் டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறது சம் ஃபார்ம் ஆஃப் பிளானட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பிளானட் டெவலப்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன? சாய்ஸ் ஆஃப் த பீப்புளோட சாய்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, அவங்களோட லைஃப்பில் ஒரு பெட்டர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறது. அப்போது அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் யார் ஓரியன்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் சென்ட்ரிக்காக இருக்கணும். ஸோ அப்போ அது சொல்லி ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா அமித்யான்சன் சொன்ன மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்டல் ப்ராசஸில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு இன்னவிட்டபிளான ஃபேக்டர். ஏன் அப்படின்னா மீன்ஸும் அதுதான், எண்டும் அதுதான். ஓகே, ஸோ அப்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இப்போ நம்ம பண்ணிக்கிருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் ப்ராசஸ்னால சம் ஃபார்ம் ஆஃப் நெக்லெக்ஷன்ஸ் நடக்குது இன் தி ஏரியாஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அப்போ ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் ப்ராசஸ் growth ஓரியன்டாக இருக்குது, ரேதர் பீப்புள் சென்ட்ரிக்கா ஆர் டெவலப்மெண்டல் சென்ட்ரிக்கா ஆர் இன்க்ளூசிவிட்டியை லேப்ஸ் பண்ணுது. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெரி புவர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, தட் இஸ் ஜாப்லெஸ் க்ரோத்தாக இருக்குது சொல்லலாம் தானே. தென் எதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம்? எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஷியா ரிப்போர்ட் சொல்கிற ரிப்போர்ட் படி பார்த்தா எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் நடக்கலை. ஹெல்த்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா வெரி புவர் தான் இருக்குது. ஜெண்டர் கேப் நடந்திருக்கா டெவலப்மெண்டல் ப்ராசஸில்? எஸ் இட் இஸ். அர்பன் ரூரல் டிவைட் நடந்திருக்கா? எஸ் இட் இஸ். ரீஜனல் டிஸ்பாரிட்டி நடந்திருக்கா? எஸ் இட் இஸ். என்விரான்மெண்டல் கன்சர்ன் இருக்கா? எஸ் இட் இஸ். அப்போ இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு இது வரைக்கும் கொண்டு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வே ஃபார்வர்டு என்ன கொண்டு வரலாம்? வே ஃபார்வர்டு என்ன இருக்கும்? தட் இஸ் growth வந்து டெவலப்மெண்டல் ஓரியன்டாக இருக்கணும். அப்படின்னா அப்போது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய பாலிசி பீப்புள் சென்ட்ரிக்கான பாலிசியாக இருக்கணும். அப்போ பீப்புள் சென்ட்ரிக்கான பாலிசியை அடாப்ட் பண்ணணும்னா பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஓகே, அடுத்து ஹெல்த்து, எஜுகேஷன், இந்த மாதிரி இதிலலாம் ஸ்டேட் ஷுட் பிளே அ வைட்டல் ரோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் செட்டிங் மெக்கானிசம்ஸ், லாஸ், பாலிசிஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் ஆயுஷ்மான் பாரத், நேஷ்னல் ஹெல்த் பாலிசி, எஜுகேஷன் பாலிசி, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸை என்கரேஜ் பண்ணுது. மோஸ்ட்லி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் பிளே அ வைட்டல் ரோல். அதுவும் எஸ்பெஷலி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஹேவ் அன் பார்ட்டிசிபேட்டரி ரோல். அப்போது இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் அடிக்குவேட் ரிசோர்ஸஸ் ஃபார் தம். இங்கே அப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக பண்ண முடியும்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ஜெண்டர் கேப்பை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு விமன் எம்பவர்மெண்ட்டை நீங்கள் என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை கொண்டு வரலாம். ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாதிரியோ இல்லை நார்த் ஈஸ்டர்ன் ஃபோக்கஸ்டு பாலிசிஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா ஓகே. அப்புறம் யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீமை கொண்டு வர்றது மூலமாக ஒரு யூனிவர்சலைசேஷன் ஆஃப் டெவலப்மெண்டல் ப்ராசஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. So these are all the points. Okay, so which you can ensure on development, human resource development in the developmental process.
ஸோ பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது என்னோட லிமிடேஷன்ஸ். தட் இஸ் நீங்கள் எழுதணும்னா இந்த கோரலண்ட்டாகவே எழுதலாம். இன்சென்ஸ் நான் இங்கே பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் வேணும் அப்படின்னா என்கரேஜ் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, ஸோ தட் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் என்ஷூர் பண்ண முடியும், கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸ் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ், கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸ், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், விமன் எம்பவர்மெண்ட், யூனிவர்சலைசேஷன், பேசிக் இன்கம் ஸ்கீமு. ஓகே, ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ் வேர் யூ கேன் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஸோ இது ஒரு கொஷின் நம்ம பண்ணியாச்சு. அடுத்த கொஷின் பாருங்க. In a crucial domain like the public health care system, the Indian state should play a vital role to contain adverse impact of marketization of the system, suggest some measures through which state can enhance reach of health care. So இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஏன் crucial domain எழுதுறேன், என்ன எழுதலாம்? ஸோ இதுவும் கான்ஸ்டியூஷனல் ஃபுட் பிரிண்ட்டை வச்சும் ஆன்சர் ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம். ஸோ லைக் இதுக்கு முன்னாடி எழுதுனது மாதிரி எழுதலாம். ஆர்எல்ஸ் பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் பார்ட் இன் தி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எழுதலாம் தானே, இதுக்கு முன்னாடி இருந்த இதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் ஒரு இன்னவிட்டபிள் பார்ட். ஓகே, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இன்னவிட்டபிள் பார்ட் இன் தி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் where state should play a vital role. Okay, in the recent development process அப்படின்னு எழுதலாம். in the recent developmental process or in the good governance era, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று. ஓகே, in the recent good governance era where other than state, ஏன்னா இங்கே என்ன ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. ஓகே, மார்க்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதணும், ஆனால் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணணும். ஓகே, அதுதான் பிரச்சனை. இங்கே மார்க்கெட் வேணுமா வேணாமாங்கிற டிபேட் இல்லை, மார்க்கெட்டை எப்படி ரேஷனலைஸ் பண்ணுறதுங்கிறதான் டிபேட். அப்போது ஒரு டெவலப்மெண்டல் ப்ராசஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்டெம்பரரி டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லையோ ஈராலையோ அதர் தென் ஸ்டேட்டு வேர் ப்ரைவேட் ஆர் மார்க்கெட் பிளே அ வைட்டல் ரோல். ஓகே, ஸோ மார்க்கெட் பிளே அ வைட்டல் ரோல் எந்தெந்த ஏரியாவில் அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ். ஸோ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுல அவங்களோட ரோல் இருக்கா? எஸ், இருக்குது. டு பிரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு இன்னோவேஷன் ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அவங்களோட ரோல் இருக்கா? எஸ், இட் இஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, நியூட்ரிஷனு, வெல்பீயிங்கு, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் திங்ஸ், இதில் எல்லாத்துலேயும் அவங்களோட ரோல் இருக்கா? எஸ். வேக்சின் ட்ரைவில் அவங்களோட ரோல் இருக்கா? எஸ். ஓகே, டியூரிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்னு வச்சுக்கலாம். லைக் COVID-19 டைம் பீரியடில் எவிடன்ஸ் ஒன்று கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ கோவிட் டைம் பீரியடில் ப்ரைவேட்டோட ரோல் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போயும் அங்கே இன்னோவேட்டபிள். ஆனால் தட் இஸ் ப்ரைவேட் வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல, பட் ஆன் தி அதர் ஹேண்ட், ஸோ ஒரு யூட்டர்ன் எடுக்கிறோம். ஓகே, ஏன்னா இது வந்து அனாலிசிஸ் பார்ட். ஆன் தி அதர் ஹேண்ட் ப்ரைவேட்னால வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஒன்று அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது சொல்லலாம் தானே. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் சொல்ல முடியும். சம் ஃபார்ம் ஆஃப் நெக்லெக்ஷன்ஸ் or administrative lapses or some form of corruptions, malpractices, இதெல்லாம் நடக்குதா? எஸ், இட் இஸ். ரீஜனல் டிஸ்பாரிட்டி இங்கே இருக்கா? எஸ், எஸ்பெஷலி அர்பன் சென்ட்ரிக்காக இருக்கு, நாட் ரூரல் சென்ட்ரிக். ஏன்னா அவங்க ப்ராஃபிட் ஓரியன்டாக ஃபங்க்ஷன் ஆகிறவங்க. ஸோ அர்பன் சென்ட்ரிக்காக ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ரீஜனல் டிஸ்பாரிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஹெல்த் கேரில் ஆர் சானிடேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல
ஓகே, ஸோ அப்போ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, நெக்லெக்ஷன்ஸ் இருக்குது, ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்க்ளூஷன் இருக்குது, தென் ஓவரால் ஸ்பெண்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால பிலோ பாவர்ட்டி லைனோட பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டைசேஷன் நடக்கிறதுனால சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, கிராஸ் ரூட் லெவலில் இதை எப்படி இங்கே வே ஃபார்வர்ட் கொண்டு வந்துடும். அப்போ வே ஃபார்வர்டு என்ன? ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டோம் ஸ்டேட்டோட ரோல் என்ன, அஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர், கோஆர்டினேட்டர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர். ஓகே, ஸோ எங்கே சர்வீஸ் ப்ரொவைடரா, வேர் கேப்ஸ் ஆர் தேர். ஸோ அப்போது கிராஸ் ரூட் லெவலில் ரூரல் ஏரியாஸில் ஸ்டேட் பிளே ஹாவ் டு வைட்டல் ரோல். அங்கே யாரை நீங்கள் என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது, லோக்கல் செல் கவர்மெண்ட். ஸோ அப்போ அது தனியாகவே எடுத்து எழுதலாம். ஓகே, ஸோ லோக்கல் செல் கவர்மெண்ட் அண்டு முனிசிபாலிட்டிஸை அஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் அடாப்ட் பண்ணும்போது அதை கொண்டு வந்துடலாம். அடுத்து மால் ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லையா, அப்போ அந்த இடத்துல ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும் ஆர் ரெகுலேட்டராக இருக்கணும். ஸோ ரெகுலேட்டராக எங்கே இருக்க வேண்டியது இருக்குது, கவர்மெண்ட் நடக்கிற மால் ப்ராக்டிசஸில், சாரி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ப்ரைஸிங்கு, மெடிசின் காஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் போகிறது, இந்த மாதிரி ஏரியாவில் வேர் they have to play an regulator role. Okay, then engaging other stakeholders such as civil society organizations, philanthropic institutions, இந்த ஏரியாவில் you have to focus. அதுக்கப்புறம் சைனா மாடல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, தட் பேங்க். ஓகே, ஸோ பப்ளிக் பேங்க், பப்ளிக் ஹெல்த் பேங்க் ஆர் மெடிசின் பேங்க். ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஸோ சிவில் சொசைட்டி ஃபிலாந்த்ரபிக் ஆர்கனைசேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, சைனா மாடல் மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணுறது, சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறது, லோக்கல் செல் கவர்மெண்ட் அண்ட் முனிசிபாலிட்டிஸை என்கரேஜ் பண்ணுறது, தென் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுறது. ஏன்னா வெறும் ரெகுலேஷன்ஸ்னால மட்டும் அச்சீவ் பண்ணிட முடியாது, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அச்சீவ் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் தட் இஸ் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஆர் மோட் ஆஃப் கான்டாக்ட், தென் லாஸு, பாலிசிஸு, டார்கெட்ஸு, இதெல்லாம் செட் பண்ண வேண்டியது. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் லிவரேஜ் கொடுக்குறது, ஏன்னா கிராஸ் ரூட்டுன்னு பேசுகிறோம். ஸோ அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் லிவரேஜ் கொடுக்குறது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் லெவலில். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது we can strengthen it. ஸோ ஏற்கனவே இருந்த பாயிண்ட்டை தான் நான் மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்இக்வாலிட்டி இன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ பாவர்ட்டியோட ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் பேட்டர்னில், தட் இஸ் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, ஓனர்ஷிப் பேட்டர்னில் சம் ஃபார்ம் ஆஃப் இன்இக்வாலிட்டி இருக்குது. அப்படி இருக்கையில் அதை என்ன கண்டெக்ஸ்டில் பேச சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டியில் பேச சொல்கிறாங்க. இன் சென்ஸ் பாரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி இஸ் நத்திங் பட் growth is there is an evidence, but at the same time it is not inclusive. Okay, so அப்போது some form of என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆன் ஃபியூ ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது இது வந்து கொஞ்சம் என்னவா பேச வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி டைம் பீரியடையும் பேச வேண்டியதாக இருக்குது. அட் த சேம் டைம் கொஞ்சம் நம்ம டெவலப்மெண்டல் ப்ராசஸில் அந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்னோட வச்சுக்கலாம், அங்கேருந்து கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு வந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஒன்று இங்கே இதை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பாவர்ட்டிக்கான டெஃபினேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பாவர்ட்டிக்கான டெஃபினேஷன் ஆல்ரெடி வி நோ தட் தட் இஸ் நத்திங் பட் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் நாட் என்ஜாய் தி டிமாண்ட் ஆஃப் தி பேசிக் நீட்ஸ். ஸோ ஒரு பேசிக் நீட் ஆஃப் தி லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியலை அப்படின்னா அதை பாவர்ட்டியோட டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வரலாம். இல்லை அடுத்த டெஃபினேஷன் நம்ம பார்த்தது என்னென்னா ஒரு அசட்லெஸ்னஸ், ஒரு ஜாப்லெஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒன்று.
ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ் ஃபார் தி பாவர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் திருப்பி இங்கே என்னன்னா இந்தியாவோட ஸ்டேட் மாடல் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் மாடல். ஸோ இதில் சோஷியல் அண்டு எக்கனாமிக் டெமோக்ரஸியை என்ஷூர் பண்ண வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட ரோல். அப்போ அதுக்கு வெரி கிளியர் கட்டாக ஆர்டிகல் 39BC இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ஃபியூ ஹேண்ட்ஸை தானே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராசஸாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பாலிசியில் பார்த்தீங்கன்னா சம் பேட்டர்ன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி இன் தி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று க்ரோத்து ஈக்குவலாக இல்லை. அப்போது அதுக்கு எவிடன்சஸ் அப்படிங்கிறது ஒரு 1% ஆஃப் பீப்புள்கிட்ட 40% ஆஃப் ஜிடிபி இருக்குதோ இல்லை ஒரு 10% ஆஃப் பீப்புள்கிட்ட 70% ஆஃப் ஜிடிபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டேட்டா பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ க்ரோத் இன்இக்வாலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அப்போது க்ரோத் வந்து இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டியை தான் மீன் பண்ணுது. ஸோ விச் ஷோஸ் பாரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டின்னு எழுதிருங்க அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் இருக்கணும். ஓகே, அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா புவராக இருக்குது. ஸோ திருப்பி அதே பாயிண்ட்டை தான் நான் திருப்பி எழுதுறேன். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா புவராக இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்லெஸ் க்ரோத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் லேண்ட் ஓனர்ஷிப். ஏன்னா இங்கே ஓனர்ஷிப் பேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்க என்ன லேண்ட் ஓனர்ஷிப்பை பற்றி பேசணும். லேண்ட் ஓனர்ஷிப் என்னவா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீனியராக இல்லை. காரணம் அப்படிங்கிறது நத்திங் பட் நமக்கு லேண்ட் ரிஃபார்ம் சரியாக நடக்கலை. அப்போது வி நோ தட் marginalized sections or vulnerable sections such as SC and STs and other marginalized communities doesn't have the land, so still they are considered to be landless laborers in the agriculture field. So land ownership பற்றி பேசிடுறோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஷிப். இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஷிப்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கேயுமே சர்டைன் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி தான் ஹோல்டிங் தி இண்டஸ்ட்ரியல் செக்டாரை தவிர வெரி புவர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் வல்னரபிள் செக்ஷன் இன் தி எம்எஸ்எம்இ செக்டார்ஸ். ஸோ எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் வல்னரபிள் செக்ஷன்ஸில் வந்து மேஜர் பார்ட்டிசிபேஷன் இல்லை. அடுத்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாலேயுமே ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அப்படின்னா ஒரு 40 to 50% ஆஃப் ரிசோர்ஸஸை வெறும் ஒரு 10% ஆஃப் பீப்புளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பில். அடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கா இந்த ஓனர்ஷிப் பேட்டர்னில் அப்படின்னா அங்கே இல்லை. ஏன்னா விமனுக்கு வந்து ஓனர்ஷிப்பில் ப்ராப்பர்ட்டியில் இஷ்யூஸ் இருக்குது. அப்போது க்ரோத் ஈக்குவலாக இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையாக இருக்குது, லேண்ட் ஓனர்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, ஜெண்டர் இதில் பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டியாக இருக்குது. இன் சென்ஸ் எல்லாமே ஒரு சைடு கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அப்போ அதுதான் பாரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. அப்போ இதுக்கு காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடலாம். ஓகே, ஸோ ரீசன் பிஹைண்ட் இட் அப்படிங்கிறது ஏன்னா 15 மார்க் கொஸ்டின் இல்லையா, கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொலோனியல் மைண்ட் செட்டு. ஏன்னா கொஞ்சம் நம்ம இதுலேருந்து பேசுகிறோம் இல்லையா, அந்த லேண்ட் ஓனர்ஷிப்லாம் பேசுகிறதுனால கொலோனியல் மைண்ட் செட்டை இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டிக்மா, அதுக்கப்புறம் எக்கனாமிக் பாலிசி நம்மது க்ரோத் ட்ரிவனாக இருக்குது, இன்க்ளூசிவாக இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவர் இம்ப்ளிமெண்டேஷனு, தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்சஸ். ஸோ இந்த மாதிரி எழுதலாம் நீங்கள். ஓகே, ஸோ எழுதிட்டு கடைசியாக என்ன சொல்லலாம், சஜஸ்டிவ் மெஷர்ஸ் எதுன்னு சொல்லணும்ல. ஏன்னா இதை கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் அந்த பாரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஏன்னா அது கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ ஒன்று ஜஸ்டிஃபை ஆகிடுது. பாவர்ட்டியோட இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிடுறோம்.
மேஜர் காசஸ் ஆஃப் பாவர்ட்டிக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்றோம். கடைசியாக வே ஃபார்வர்டு சொல்லும் போது இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. அப்போ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுங்கள். லோக்கல் கவர்னன்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் வல்னரபிள் செக்ஷனுக்கும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சச்சஸ் ஸ்டாண்ட் அப் இந்தியா அண்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா. ரூரல் ஏரியாஸில் அசட் கிரியேஷன் பண்ணுங்க டு என்கரேஜ் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ஆர் ஹவுஸ் ஓனர்ஷிப். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணுங்க. ஆர் கம்யூனிட்டி பில்டிங்கை என்கரேஜ் பண்ணுங்க. பாலிசியை இன்க்ளூசிவிட்டியை என்ஷூர் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் அந்த பாவர்ட்டி ஆஃப் பேரடாக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும். இந்த பாவர்ட்டி ஆஃப் பேரடாக்ஸுங்கிறது அங்கங்கே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா பாவர்ட்டி ஆஃப் பேரடாக்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது நம்ம அங்கங்கே எவிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே வர வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஆன்சரை இருக்கக்கூடிய திங்ஸை வச்சுக்கிட்டு ஏற்கனவே நம்ம கன்சல்டேட் பண்ணதை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம பேசிட்டோம். ஹோப் இந்த 3 கொஷினுக்குமே உங்களுக்கான டிமாண்டு புரிஞ்சிருக்கும். 3லேயுமே ஒரு சிமிலர் பேட்டர்ன் நமக்கு தெரியுது. 3மே இன்டர்லிங்கிங்காக இருக்குது. எல்லா இடத்துலையுமே நான் டெவலப்மெண்டல் ப்ராசஸை பற்றி பேசுகிறேன். எல்லா இடத்துலையுமே ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன். இங்கேயுமே நான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னால் சொல்லலாம். ஓகே, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, இங்கேயும் நான் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் போடலாமா? போடலாம். கொலாபரேட்டிவ் கவர்னன்ஸ் போடலாமா? போடலாம். நோ லிமிட். ஏன்னா இதுக்கு பவுண்டரி செட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாயிண்ட் எல்லாமே டாபிக் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்கிங் தான். அப்போது 3மே வேறு வேறு பாயிண்ட் டாப்பிக்காக இருந்தாலும் 3மே கன்சால்டேட் பண்ணி ஒரே இடத்துல தான் போட்டு வச்சுருக்கேன். அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஏரியாஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது. நத்திங் பட் இன்டர்லிங்கிங் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தென் வாட் இஸ் தி ப்ராப்ளம், ஹவு டு சொல்யூஷன், அது போல தான் இதில் இருக்கக்கூடிய டிமாண்ட். ஸோ இதை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எழுத முடியும். ஸோ இதை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற கொஷின்ஸை கொஞ்சம் நீங்கள் எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டு மற்ற டாபிக்ஸ்க்கான டிமாண்டையும் உங்களால் ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிட முடியும். With this, I am going to wind up this topic. So very thanks for all for watching this. In case of any doubts, please put in the comment box. Very thank you for all.